Recording in progress. கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பாக அழைக்கப்பட்டு பரிசுத்தவான்களாக ஓடிக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் அடியனுடைய அன்பையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அடியன் சார்ந்திருக்கிற சபையினுடைய அன்பையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அது மாத்திரம் அல்லாமல் கடந்த காலங்களில் ஊழியத்துக்காக அடியன் சென்ற எல்லாருடைய தேவனுடைய பிள்ளைகளுடையும் விசேஷமாக புதுக்கோட்டையில் இருக்கிற உங்களுடைய உடன் அங்கத்தினருடைய பிள்ளைகளுடைய அன்பையும் வாழ்த்துக்களையும் உங்களிடத்தை தெரிவித்துக் கொள்ள அடியன் வாஞ்சியாக இருந்திருக்கிறேன். அன்பானவர்களே, நம்முடைய பிதாவாகிய தேவன் அவருடைய குமாரன் மூலமாக நமக்கு அவருடைய கிருபையும் இரக்கமும் சமாதானமும் சத்தியமும் நம்மளுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். கடந்த நாட்களில் உங்களுக்கு எலெக்ஷன் முடிஞ்சிருக்கு. ரொம்ப சந்தோஷமான ஒரு காரியம். சில வருத்தமான நிகழ்ச்சிகளும் நடந்திருக்கலாம். ஆனாலும் நம்ம எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகள். அப்போ தேவனுடைய ஊழியம் செய்கிறதுக்காக நாம் என்ன பண்ணியிருக்கோம்னா இங்கே வந்திருக்கோம். அவ்வளோதான். சரி, அன்பானவர்களே, நாம சகோதரர் சொன்ன வண்ணமாக இன்னைக்கு நாம என்ன ஒரு தலைப்பின் கீழே இன்னைக்கு ஒரு ஆராய்ச்சிக்குள்ள போக போறோம் அப்படின்னு பார்க்கும்போது, நம்முடைய உக்ரானத்துவத்தில் உண்மைத்தன்மை, the faithfulness in our stewardship அப்படின்னு. இது ரெஃபரன்ஸ் நம்பர் 5385, 5386, 5387. அதே போல வால்யூம் 6ல இருக்கிற சாப்டர் 14ல இருக்கிற ஒரு புது சிருஷ்டியின் பலவிதமான உங்களிடத்துல சில கேள்விகள். தலைப்பு நீங்க பார்த்திருப்பீங்க. நம்முடைய உக்ரானத்துவத்தில் உண்மைத்தன்மை அப்படின்னு நான் சொல்றேன். நான் சொன்னது சரியா? இல்ல, நான் தப்பாவே வாசித்தேன். நீங்க கண்டுபிடிக்கணுங்கிறதுக்காக. வெரி குட். உக்ரானக்காரத்துவத்தில் உண்மைத்தன்மை. ஏன்னா நம்ம அடிக்கடி இந்த வார்த்தையை கேட்டிருப்போம். ஆனா இந்த துவம் அப்படிங்கிற வார்த்தை என்ன பண்ணிருக்க மாட்டோம்னா கேட்டிருக்க மாட்டோம். அதனாலதான் உங்களிடத்துல நான் கேட்டது. சரி, இப்ப அடுத்த கொஸ்டின்குள்ள போறேன். என்ன கொஸ்டின் அப்படின்னு பார்க்கும்போது, அது என்ன நம்மளுடைய உக்ரானக்காரத்துவம்? நீங்க பதில் சொல்லலைன்னா இப்படிதான் இருப்பேன். வெரி குட். அன்றாட கடமைகள் அப்படின்னு பொதுவா சொல்லிட்டீங்க. ஸ்பெசிபிக் பண்ணுங்க. வெரி குட். ஓகேவா? சகோதரியும் சரி சகோதரரும் சரி ரொம்ப தெளிவா சொல்றாங்க. தேவன் நமக்கு சில பொறுப்புகளை கொடுத்து வச்சிருக்கார். அந்த பொறுப்புகளை நாம எப்படி இருக்கணுமா? உண்மைத்தன்மையா காமிக்கணும். அப்போ நம்ம ஊழியத்தின் நிமித்தம் நம்ம தேவன் நமக்கு என்ன கொடுத்திருக்காரு? சில பொறுப்புகளை கொடுத்திருப்பார். ஊழியத்தின் நிமித்தம் நமக்கு நிறைய வாய்ப்புகளை கொடுத்திருப்பார். இப்ப அதுல நாம எந்த அளவுக்கு உண்மைத்தன்மையா இருந்திருக்கோமோ அந்த அளவுக்கு நம்ம தேவனால அங்கீகரிக்கப்படுவோம் அப்படின்னு பார்க்கணும். எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது, நமக்கு எல்லாருக்கும் ஆசரிப்பு கூடாரம் தெரியும். ஆசரிப்பு கூடாரம் பார்த்திருக்கோம்ல? அதோட லேஅவுட் உங்க மைண்ட்ல வந்துருச்சா? ஃபர்ஸ்ட் என்ன இருக்கும்? டஃப்பான கொஸ்டின் கேட்டேனா என்ன? ஃபர்ஸ்ட் என்ன இருக்கும்? வெரி குட். பாளையம். அங்கிருந்து வந்துட்டீங்க. சரியா? அப்புறம் அடுத்தது பிரகாரம். ஓகேவா? அதுக்கப்புறம் தான் ஆசரிப்பு கூடாரம். ஓகேவா? இந்த ஆசரிப்பு கூடாரம் தான் 2 பிரிவுகள் இருக்கு. ஒண்ணு பரிசுஸ்தலம், அப்புறம் மகா பரிசுஸ்தலம் அப்படிங்கறத பார்க்கணும். அப்ப அன்பானவர்களே, இந்த ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள பிரகாரத்துல வேலை செய்யறதுக்குன்னு தேவன் ஒரு கோத்திரத்தை மாத்திரம் செலக்ட் பண்ணார். அந்த கோத்திரம் எந்த கோத்திரம்? லேவி கோத்திரம். அப்ப லேவி கோத்திரத்துல எல்லாரையும் தேவன் வந்து அந்த பிரகாரத்துக்குள்ள வேலை செய்யறதுக்கு கூப்பிட்டாரா? சொல்றீங்க காதல உள்ளது. எல்லாரையும் கூப்பிட்டாரா? லேவி கோத்திரத்தில் உள்ள எல்லா பிள்ளைகளையும் அந்த பிரகாரத்துல வேலை செய்யறதுக்காக கூப்பிட்டு இருந்தாரா?
டவுட் இல்லாம சொல்லுங்க. இல்ல அப்படின்னு ஸ்ட்ராங்காவே சொல்லுங்க. ஓகேவா? அப்ப எல்லாரையும் அங்க கூப்பிடப்படல. அங்க என்ன அப்படின்னு பார்க்கும்போது, சில பேர மாத்திரம் தான் அங்க அழைத்திருக்கார். அப்போ எந்த அளவுக்கு நாம அந்த உண்மை தன்மையை காமிக்கிறோமோ, அதன் அடிப்படையில தான் லேவி கோத்திரத்தை தேவன் என்ன பண்ணியிருக்காரு? செலக்ட் பண்ணியிருக்காரு. செலக்ட் பண்ணாரா இல்லையா? உண்மை தன்மையை எங்க காமிச்சாங்க அவங்க? என்னோட கேள்வி புரியுதா? ஆசரிப்பு கூடாரத்துல, அதிலயும் பிரகாரத்துல வேலை செய்யறதுக்காக லேவி கோத்திரத்தை தேவன் செலக்ட் பண்ணார். எதன் அடிப்படையில அப்படின்னு பார்க்கும்போது, அவங்க ஒரு உண்மை தன்மையை காமிச்சிருக்காங்க. எங்க அது? எங்க அப்படின்னு பார்க்கும்போது அன்பானவர்களே, எகிப்தில இருந்து ஒட்டுமொத்த இஸ்ரேல் ஜனங்களையும் என்ன பண்ணி வர்றாரு அப்படின்னு பார்க்கும்போது, கூட்டிட்டு வர்றார். சரியா? கூட்டிட்டு வரும்போது, மோசே என்ன பண்ணிடுறாருன்னா, தேவனிடத்துல போயிட்டு மேல போயிட்டாரு. அவர் உட்கார்ந்து தேவனிடத்துல பேச போயிட்டாரு. சரியா? அப்ப கீழ என்ன நடந்துச்சு? சோ இங்க என்ன பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னு பார்க்கும்போது, விக்கிரக ஆராதனை பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஐடியல் வொர்ஷிப் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. இப்ப மோசே கீழ வரும்போது என்ன ஆயிட்டாருன்னா, சவுண்ட் கேட்கும்போது டென்ஷன் ஆயிட்டு வராரு. சவுண்ட் கேட்குது. என்ன? இவங்க பாட்டு பாடிட்டு இருக்காங்க. அப்ப இவரு அப்படியே டென்ஷன்ல வந்து வந்துட்டு இருக்கும்போது, கீழ இவங்க அந்த ஐடியல் வொர்ஷிப் பண்ணோனே 2 கற்பலையும் என்ன பண்ணிட்டாரு? ஓடிச்சிட்டாரு. சரியா? அப்ப வந்து சொன்னாரு. என்ன சொன்னாரு அப்படின்னு பார்க்கும்போது, "என் பட்சத்தில் நிக்கிறவங்க யார்?" அப்படின்னு கேட்டார். அப்ப யார் மாத்திரம் தான் பக்கத்துல வந்து நின்னாங்க? யாரு? காலையில எல்லாரும் சாப்பிட்டீங்களா? சத்தமா பேசலாமே. லேவியர்கள் மாத்திரம் தான் என்ன பண்ணாங்க? அங்க வந்து நின்னாங்க தவிர, மிச்சம் யாரும் என்ன வரல? வரவே இல்ல. அந்த ஒரே காரணத்துக்காக தான் தேவன் இந்த ஆசரிப்பு கூடாரத்துல இந்த கோத்திரம் மாத்திரம் தான் என்ன பண்ணணும்? ஊழியம் செய்யணும். வேற யாருமே வேணாம். அப்ப அதுக்கு முன்னாடி வரைக்கும் அது முன்னாடி வரைக்கும் தேவன் என்ன மாரி செலக்ட் பண்ணி வச்சிருந்தான்னா, தலைச்சன் பிள்ளைய என்ன பண்ணுங்க? என்னுடைய வேலைக்காக நீங்க வச்சுக்கங்க அப்படிங்கிற மாரி தான் வச்சிருந்தாரு. ஆனா எப்பவும் இந்த ஒரு தவறு செய்தாங்களோ, ஒட்டுமொத்த இஸ்ரேல் கோத்திரமும் தவறு செய்தாங்களோ, அப்பதான் என்ன பண்ணிட்டாருன்னா தேவன் அவங்களோட உண்மை தன்மைக்காக அங்க லேவி கோத்திரத்த மாத்திரம் செலக்ட் பண்றார். வச்சார். அப்போ அவங்களுக்கு குடுக்கப்பட்ட அந்த பொறுப்புல அவங்க எப்படி இருந்திருக்காங்க? தன்னுடைய உண்மை தன்மையை காமிச்சிருக்காங்க. அதே போல தான் அன்பானவர்களே, நமக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பில் நாம உண்மை தன்மையா இருக்கும்போது, தேவன் நமக்கு மிகப்பெரிய ஒரு ஸ்லாக்கியத்த தருவார். என்ன ஸ்லாக்கியம்? ஐயா ஏதோ சொல்றீங்க எனக்கு உண்மையிலேயே காதுல விழல. கர்த்தர் இயேசுவோடு சிங்காசனத்துல நாமளும் உட்கார்றதுக்கான வாய்ப்பு. கரெக்ட்டா? ஆ உடன் ஊழியர்களாக. வெரி குட். ஓகேவா? இன்னும் ஒரு படி மேல போய் சொல்லலாம்னா, நமக்கு அந்த திவ்ய சுபாவத்த, தெய்வீக சுபாவத்த தேவன் குடுக்க வாஞ்சையா இருக்கிறார். அப்ப நாம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது, நாம வாழக்கூடிய இந்த காலப்பகுதியில, நம்மளுடைய பொறுப்புகளை உணர்ந்து, அதில் நாம உண்மை தன்மையை வெளிப்படுத்துறவர்களா இருக்கணும். அது என்ன உண்மை தன்மை? நானும் அந்த ஒரு என்ன சொல்ல, ஒரு இலக்கண வார்த்தையில நான் பேசிட்டு இருக்கேன். உண்மை தன்மைன்னா என்ன? ஆ ஓகே. ஜென்டில் ஆன்சர். பெற்றுக்கொண்ட சத்தியத்துக்கு உண்மையா இருக்கிறது. அது எப்படி? பிராக்டிகலா சொல்லுங்க. ம். இன்னும் பிராக்டிகல். ம். வெரி குட். ஆ, ஆ, ஆ. வெரி குட், வெரி குட். ஆக்சுவலி அவருடைய பிராக்டிகல் லைஃப்ல நடக்கிறத அப்படியே சொல்ட்டாரு. புரிஞ்சுச்சா? அவரு ஒரு என்ன பண்ணியிருக்காராம், தன்னுடைய கிளையன்ட் கூட ஒரு அக்ரீமெண்ட் போட்டிருக்காராம். நம்மளும் அக்ரீமெண்ட் போட்டிருக்கோம். என்ன அக்ரீமென்ட்? ஆ தேவனே
உம்முடைய சித்தத்தை செய்ய இதோ அடியேன் வருகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் என்னது? அக்ரிமெண்ட். அவங்க எழுத்துப்பூர்வமா போடுவாங்க. நாம என்ன பண்ணியிருக்கோம்? நம்மளுடைய சிந்தையில, நம்மளுடைய இருதயத்துல என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த ஒரு அக்ரிமெண்ட் நம்ம போட்டிருக்கோம். பாருங்க, சகோதரர் சொன்ன மாரி, ஒரு வீட்டுக்கு வந்து நம்ம போறோம் வச்சுக்கோங்களேன். அந்த வீட்டுக்கு வந்து லீஸ்க்கு எடுக்குறோம். லீஸ்க்கு எடுக்கும்போது ஒரு அக்ரிமெண்ட் போடுவாங்க. பார்த்திருக்கீங்களா? அல்லது வாடகைக்கு போனா கூட என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு அக்ரிமெண்ட் போடுவாங்க. இந்த அக்ரிமெண்ட்ல தெளிவா எழுதி போட்டிருப்பாங்க. அந்த வீட்ல நீங்க எத செய்யணும், எத செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? இப்ப இது மீறுகிற பட்சத்துல என்ன ஆவாங்க? இது மீறுகிற பட்சத்துல என்ன ஆகும்? அ? அப்போ அந்த வீட்டுக்காரர் என்ன பண்ணுவாரு? வெளிய போங்க. நான் என்ன போட்டிருக்கேன்? எது எது பண்ணணும், எது எது பண்ணக்கூடாதுன்னு நான் போட்டிருக்கேன்ல. அப்ப நீங்க போயிட்டு அந்த செவுத்தெல்லாம் இடிச்சா, அவர் ஏத்துக்கிடுவாரா? ஏத்துக்கிட மாட்டார்ல. அப்ப அன்பானவர்களே, அந்த ஒரு காரியம் தான். அப்போ நாமளும் என்ன பண்ணியிருக்கோம்னா, பிதாவாகிய தேவன் கூட ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்கோம். அப்ப அந்த அக்ரிமெண்ட்ட உணர்ந்து, அதுல என்ன போட்டிருக்குன்னு அனுதினம் நாம என்ன பண்ணணும்? நிதானித்து பார்த்து அத செய்யற பிள்ளைகளா இருக்கணும். ஆனா இதுல என்ன ஒரு எக்செப்ஷன் கேஸ் அப்படின்னு பார்க்கும்போது, அந்த ஓனர் மாரி நம்மளுடைய தேவன் கிடையாது. ஏன்? அ அன்பு. ஐயா சூப்பரா சொல்றாங்க. அன்பு அன்பு அதிகமா இருக்கு. அன்பானவர்களே, நீதி, நீதிக்கு அப்புறம் தான் அன்பு. அப்ப அந்த நீதிக்கு உட்படும்போது, தேவன் அத என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு மன்னிப்பார். அவருடைய குமாரன் மூலியமாக நமக்கு அத மன்னிப்பார். அப்ப அந்த நீதிக்கு உட்படாத பட்சத்துல, அந்த மன்னிப்பு நமக்கு கிடைக்குமா அப்படின்னு பார்க்கும்போது, கண்டிப்பா கிடைக்காது. நமக்கு ஆதாம் தான் எக்ஸாம்பிள். ஆதாம் எக்ஸாம்பிளா இல்லையா? அ அவருக்கு தண்டனை கிடைச்சுச்சா இல்லையா? கிடைச்சுச்சு. நீங்க சாப்பிடாதீங்க அப்படிங்கிறத அவர் என்ன பண்ணிட்டாரு? சாப்பிட்டாரு. சாப்பிட்டதுனால அங்க தண்டனை கிடைச்சுச்சா அப்படின்னு பார்க்கும்போது, அங்க தண்டனை உண்டு. அதே போல தான் அன்பானவர்களே, நாமளும் மீறும்போது கண்டிப்பா நமக்கு என்ன உண்டு? தண்டனை உண்டு. இல்ல, தேவன் எனக்கு மன்னிச்சுருவார். தண்டனை குடுத்து தான் என்ன பண்ணுவார்ன்னா, அந்த ஒரு மன்னிப்பு இருக்கும் அப்படிங்கிற காரியத்த அப்ப அன்பானவர்களே, இப்ப நம்மளிடத்துல 16 வசனத்துக்குள்ள போலாம். 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். மேலும் உக்கிரானக்காரன் உண்மை உள்ளவன் என்று காணப்படுவது அவனுக்கு அவசியமாம். மேலும் உக்கிரானக்காரன் உண்மை உள்ளவன் என்று காணப்படுவது அவனுக்கு அவசியம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பாருங்க NIV வெர்ஷன்ல என்ன போட்டிருக்குன்னா, "எ ட்ரஸ்ட் மஸ்ட் ப்ரூவ் ஃபெய்த்ஃபுல்" அதுல இருக்காது. அப்ப அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது, அவங்க கண்டிப்பா நிரூபிச்சு காமிக்கணுமா. அவசியம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நெசசரி. அப்போ கண்டிப்பாக நாமளும் நிரூபிச்சு காமிக்கணும். நிரூபிச்சு காமிக்கலன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா நமக்கு என்ன வாய்ப்பு கிடையாது. அந்த தெய்வீக சுபாவம் மகிமைக்குள்ள போறக்கூடிய வாய்ப்பு கண்டிப்பா கிடையாது. அன்பானவர்களே, அதுதான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். சோ இன்னைக்கு நம்ம ஒரு சின்ன ஆராய்ச்சி தான் பண்ண போறோம். கண்டிப்பாக அடியேனுக்கு எப்படி இந்த ஒரு சத்தியம் எந்த அளவுக்கு பிரயோஜனமா இருந்துச்சோ, அதே போல உங்களுக்கும் கண்டிப்பாக பிரயோஜனமா இருக்கும் அப்படிங்கிறத நான் விசுவாசிக்கிறேன். சரி. இப்போ முதல்ல நம்ம ஒரு கேள்விக்குள்ள போலாம். உக்ரானக்காரத்துவம் அப்படின்னா என்ன? இப்ப பதில் கரெக்ட்டா சொன்னீங்க. ஓகேவா? இப்ப நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்க்கும்போது, துவம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை என்ன பண்ணியிருக்கேன்? ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ உக்ரானக்காரத்துவம்னா என்ன? அப்படின்னு நம்ம ஒரு கொஸ்டின்குள்ள நம்ம போகும்போது அன்பானவர்களே, பழைய காலத்துல பார்த்தீங்கன்னா, தன்னுடைய வீட்டுக்கு ஒரு முதன்மையான ஒரு ஊழியர நியமிச்சு வைப்பாங்க. புரியுதா உங்களுக்கு? எக்ஸாம்பிளா யார் எடுக்கலாம்? ஆபிரகாமுடைய வீட்டுக்கு யாரு முதன்மையா ஊழியக்காரர்? எலியேசர். அப்ப அந்த எலியேசர் எப்படி இருந்தாரு? தன்னுடைய வீட்டுல எங்கேயும் எப்படி இருந்தாராம்? உண்மை உள்ளவரா இருந்தாராம். அதே போல தான் பழைய காலத்துல தன்னுடைய வீட்ட நிர்வகிக்கக்காக, தன்னுடைய நிலத்த, தன்னுடைய வேலை ஸ்தலத்த நிர்வகிக்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு உக்ரானக்காரர நியமிச்சு வைப்பாங்க.
அப்புறம் இந்த உக்ரானக்காரர் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது, அவரு குடுக்கப்பட்ட வேலைய சரியா செய்யணும். அதே போல என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது, அத பெருக்கவும் செய்யணுமா. அது என்ன எக்ஸ்டென்ஷன் பண்றது? ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு திராட்சை தோட்டம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்ப அந்த திராட்சை தோட்டத்த இவரு தான் பாதுகாத்துக்கணும். யாரு? அந்த உக்ரானக்காரர் தான் என்ன பண்ணணும்? பாதுகாத்துக்கணும். இப்ப அவரு பாதுகாக்கிற மாத்திரம் அவருடைய வேலையா? அல்லது அதுல வர கனிகள் எல்லாம் பறிச்சு, அது எல்லாத்தையும் சேல்ஸ் பண்றது. அதுக்கப்புறம் சில கனிகள் என்ன பண்ணுவாங்க? ஜூஸ் எடுப்பாங்க. இதெல்லாம் சேல்ஸ் பண்றது. இதுவும் அவருடைய வேலை. அப்படியா அப்படின்னு கேட்டும்போது, ஆமா. அப்போ இவருடைய வேலை அத பாதுகாக்கிறது மாத்திரம் இல்ல, அத என்ன பண்ணணும் அவரு? பெருக்கணும். அத எக்ஸ்டென்ஷன் பண்ணணும். இதுவும் அவருடைய வேலை. சரி, இதெல்லாம் அவர் பண்றதுனால, அவருக்கு அது சொந்தமாயிருமா? அது அவருக்கு சொந்தம் ஆகாது. அப்ப அன்பானவர்களே, அந்த சொத்து அவருக்குரியது இல்ல. அத இவரு என்ன பண்றாரு? அத பாதுகாக்கிறாரு. அத என்ன பண்றாரு அப்படின்னு பார்க்கும்போது, அதில் உள்ள வேலைகள செய்றாரு. அவ்வளவுதானே தவிர, அந்த சொத்து இவருக்குரியது ஆகிருமா அப்படின்னு பார்க்கும்போது ஆகாது. அப்ப இவருடைய வேலை தான் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, உக்ரானக்காரருடைய வேலை. இதற்கு மேல அவரு எந்த விதத்தில என்ன பண்ண முடியாது அப்படின்னு பார்க்கும்போது, அங்க உரிமை பாராட்ட முடியாது. அப்ப அன்பானவர்களே, இவரு எஜமானுக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது, தன்னுடைய உண்மைத்தன்மையை நிரூபிக்கணும். பாதுகாப்பு மாத்திரம் செய்யக்கூடாது. அதை தொடர்ந்து பெருக்கிற பிள்ளையாக அவர் என்ன பண்ணணும்னா, தன்னுடைய எஜமானுக்கு நிரூபிக்கணும். இப்ப எஜமான் வந்து கேட்பாரா? கண்டிப்பா கேட்பார். அப்ப எஜமான் வந்து என்ன பண்ணுவார்ன்னா, நான் இந்த மாரி உங்கள்ட்ட என்ன பண்ணிட்டு போனேன்? என்னுடைய சொத்துக்கெல்லாம் குடுத்துட்டு போனேன். இதெல்லாம் என்ன பண்ணீங்க? அப்படின்னு கேட்கும்போது, இவரு என்ன பண்ணணும்? அதுக்கு கணக்கு ஒப்பிக்கணும். இல்ல, அதெல்லாம் நான் ஒண்ணுமே பண்ணல அப்படின்னு சொன்னா, இப்ப எஜமான் என்ன செய்வாரு? நீங்க வெளிய போங்க, வேற ஆளு போடுவேன் அப்படின்னு தானே. கரெக்ட். அப்படிதான் அது பண்ணுவாரு. ஏன்னா இவங்க என்ன பண்ணல? சரியா அத மெயின்டெயின் பண்ணலல்ல அப்படிங்கிற பட்சத்துல. ரொம்ப அன்பானவர்களே, இதுதான் யார் அப்படின்னு பார்க்கும்போது, உக்ரானக்காரருடைய வேலை. அப்ப அவரு எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது, தன்னுடைய எஜமானுக்கு என்ன பண்ணணும்? உண்மையா இருக்கணும். எஜமானுடைய நலன மாத்திரம் தான் அவர் வந்து என்ன பண்ணணும்னா, முன்னெடுத்து செல்லணுமே தவிர, தன்னுடைய நலன என்ன பண்ணிறணும்? முன்னெடுத்து செல்லக்கூடாது. அப்ப ஒப்படைக்கப்பட்ட அவருக்குள்ள அந்த சொத்துக்கள இவர் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது, மிக ஜாக்கிரதையாக இவர் என்ன பண்ணணும்? பாதுகாக்கணும். அதை என்ன பண்ணணும் அவரு? பெருக்கவும் செய்யணும். இது யாருடைய வேலை அப்படின்னு பார்க்கும்போது, உக்ரான்காரரோட வேலை. இப்ப தன்னுடைய சுய மகிமைக்காக அவர் எந்த ஒரு காரியத்தையும் அங்க என்ன பண்ணிறக்கூடாது? செஞ்சிறவே கூடாது. எஜமானுடைய மகிமைக்கு மாத்திரம் தான் அவர் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது, வேலை செய்யணும். இதுதான் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, உக்ரானக்காரன்னா என்ன? இப்ப உக்ரானக்காரர் இப்படிதான் இருக்கணும். இப்ப நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்க்கும்போது, உக்ரானக்காரத்துவம் அப்படின்னு ஒரு வார்த்தை பார்த்தோம்ல. அப்பன்னா என்ன? அன்பானவர்களே, உக்ரானக்காரத்துவத்தினுடைய இயல்பு என்னன்னு தெரிஞ்சுச்சுன்னா நம்ம கண்டுபிடிச்சிடலாம். சரியா? மனிதனுடைய இயல்பு என்ன? இ இவ்ளோ டஃப்பா? மனிதனுடைய இயல்பு என்ன? அ கோபப்படுறது, அப்புறம் எரிச்சல் படுறது, அப்புறம் நான் எல்லாம் ஒரே நெகட்டிவா சொல்லிட்டு இருக்கேன். நீங்க தான் சொல்லணும். அன்பா இருக்கிறது, அப்புறம் பாசமா இருக்கிறது. வேற? இதெல்லாம் யாரும் சொல்ல மாட்டீங்களா? ஆ பொறுமையா இருக்கிறது, தாழ்மையா இருக்கிறது. அதெல்லாம் அவருக்குள்ள இருக்கிற போதில்ல. அதனால தான் டக்கு டக்குன்னு சொல்றாரு போல. சிரிக்கிறீங்க. அப்புறம் வேற யாருக்கும் இல்லையா? இல்ல. சிந்திக்கும் திறன். ஓகே. ஒரு சிந்திக்கும் திறன் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. வேற? அவ்வளவுதான் மனித இயல்பா?
நன்மையான காரியத்தை செய்யறது. வெரி குட். நன்மையான காரியத்தை செய்றது. இது வந்து மனிதனுடைய இயல்பு. எல்லாருமே பாசிட்டிவ் மைண்ட்ல தான் இருக்கீங்க. நான் ஒருத்தன் தான் நெகட்டிவ் மைண்ட்ல இருக்கேன். நான் ஒருத்தன் தான் என்ன சொன்னேன்? எனக்கு வர காரியத்த சொல்லியிருக்கேன் போல. கோவப்படுறது, எரிச்சல் படுறது அப்படிங்கிறது. சிரிக்கிறத பார்த்தா எல்லாருக்கும் அதான் வரும் போலயே. சரி, ஓகே. ரொம்ப அன்பானவர்களே, ஒரு மனிதனுடைய இயல்பு என்ன அப்படின்னு பார்க்கும்போது இதான். அன்பு காமிக்கிறது. ஓகேவா? அப்புறம் பொறுமையா இருக்கிறது, நல்லத நினைக்கிறது. அதே போல கோபப்படுறதும் மனிதனுடைய இயல்பு தான். தேவன் கோபப்பட்டுருக்காரா இல்லையா? ஆ, கண்டிப்பா. நீதியான கோபம் கண்டிப்பா வரணும். அப்படி வரலன்னு வச்சுக்கோங்களேன், என்ன பண்றாங்க அர்த்தம் சொல்லுங்க பாப்போம். இப்ப நான் ஒண்ணும் இல்ல. நான் தான் இருக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப வந்து பிரகாஷ் பிரதர் வந்து என்னைய வந்து ரொம்ப டென்ஷன் ஏத்துறாரு. என்ன பண்றாரு? உங்க முன்னாடி என்ன பண்றாரு என்னைய? ரொம்ப டென்ஷன் ஏத்துறாரு. நான் பிரதர் விடுங்க பிரதர் அப்படின்னு நான் வந்து சிரிச்சுட்டே சொல்லிட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். அவரும் என்ன பண்ணிட்டு இருக்காரு என்னைய? நல்லா தூண்டி விட்டுட்டே இருக்கிறாரு. சரியா? நான் சிரிச்சுட்டே இருக்கேன்னா, என்ன அர்த்தம் சொல்லுங்க பாப்போம். ஆ? உங்க முன்னாடி என்ன பண்ணியிருக்கேன்? ஒரு மாஸ்க் போட்டு சிரிச்சுட்டு இருக்கேன். புரிஞ்சா இல்லையா? அதுதான் உண்மை. யாராவது ஆக்சுவல் நேச்சர காமிச்சிருக்கோமா? பிரகாஷ் பிரதர் என்னைய வந்து ரொம்ப என்னைய வந்து என்ன பண்ணிட்டு இருக்காரு? சீண்டி விட்டுட்டே இருக்காரு. என்னைய எரிச்சல் மூட்டிட்டே இருக்காரு. டென்ஷன் ஏத்திட்டே இருக்காரு அப்படிங்கிற பட்சத்துல, நான் டக்குன்னு அவர்கிட்ட நான் என்ன பண்ணணும்? என்னுடைய கோவத்த காமிக்கணும். அதுதான் மனிதனுடைய இயல்பு. அத தவிர்த்துக்கிட்டு, பிரதர் விடுங்க பிரதர், விடுங்க பிரதர் அப்படின்னு நம்ம சிரிச்சுட்டே இருந்தா என்ன அர்த்தம்? இப்ப என்ன பண்றோம் அப்படின்னு பார்க்கும்போது, நம்ம ஒரு முகமூடிய போட்டுக்கிறோம் அர்த்தம். அதுக்காக தயவு செய்து என்ன பண்ணிடாதீங்கன்னா, எல்லாரும் கோவப்படாதீங்க. சகிக்கணும். அதுல எந்த மாற்று கருத்து இல்ல. ஓகேவா? அதுக்குன்னு ஒரு என்ன சொல்லிருக்கு? ஒரு லிமிட் இருக்குல்ல. அப்ப தேவன் என்ன பண்ணியிருக்காருன்னா, அவர் ஒரு லிமிட் வரைக்கும் தான் என்ன பண்ணுவாரு? சகிப்பாரு. அதுக்கு மேல என்ன நடக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, அங்க ஒரு நீதியான தண்டனை வரும். அததான் அங்க மீன் பண்ண வரும். ரொம்ப அன்பானவர்களே, புராணத்துவத்தினுடைய இயல்பு என்ன அப்படின்னு பார்க்கும்போது, அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளோட நம்மளுடைய 7ஆம் தூதன் சொல்றாரு. அந்த இயல்பு என்னன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு நாகர்கோயில்ல ஒரு பெரிய நிறுவனம் வச்சுக்கங்க. என்ன நிறுவனம் வச்சுக்கலாம்? நீங்க உங்க மைண்ட்ல வச்சுக்கங்க. சரியா? அந்த நிறுவனத்துல என்ன பண்றாங்கன்னா, ஆட்கள நெறைய பேர் எடுக்குறாங்க. என்ன பண்றாங்க? அந்த நிர்வாகத்துல வேலை செய்றதுக்கு நெறைய பேர் எடுத்துட்டு இருக்காங்க. சரியா? யாருக்கெல்லாம் வேலை வேணும்? நான் ஃபுல்லா யங்ஸ்டரா பார்க்குறேன். யாருக்குமே வேணாம் போல. நீங்கலாம் படிக்கிற பசங்க. சரி. அப்ப பாருங்க, அந்த நிர்வாகத்துல என்ன பண்றாங்கன்னா, அந்த வேலை செய்றதுக்காக என்ன பண்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது, ரெக்ரூட்மென்ட் ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. எத்தன பேர் வேலைக்கு வருவாங்க? இப்ப நாகர்கோயில்ல வந்து வேலை தேவை அப்படின்னு போடும்போது, எத்தன பேர் போவாங்க அப்படின்னு பார்க்கும்போது, குறைஞ்சபட்சம் ஒரு 100 வேலை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எத்தன பேர் போவாங்கன்னா, ஒரு 200 பேர், 300 பேர் போவாங்க. போவாங்களா இல்லையா? அப்ப நான் 300 பேரையும் அவங்க எடுத்துருவாங்களா? எடுக்க மாட்டாங்க. அதானே உண்மை. ஏன் 300 பேரையும் எடுக்க மாட்டேங்காங்க? அவங்களுக்கு யார் தேவையோ, அவங்களுக்கு யார் தகுதியான நபரோ, அவங்கள மாத்திரம் என்ன பண்ணுவாங்க? எடுப்பாங்க. சரியா? இப்ப என்னுடைய கேள்வி, 100 பேருக்கும் ஒரே மாதிரி அறிவு இருக்குமா? ஒரே மாதிரி தகுதி இருக்குமா? அப்படின்னு பார்க்கும்போது, கண்டிப்பாக இருக்காது. அப்போ ஒரு நிர்வாகத்துல பலதரப்பட்ட வேலைகள் இருக்கும். கரெக்ட்டா? ஒரே வேலை இருக்குமா? இருக்காது. அங்க பலதரப்பட்ட வேலைகள் இருக்கும். சிஸ்டர்ஸ்ல யார் நல்லா படிப்பாங்க? அ நான் என்ன கேட்கிறேன்னா, யங்ஸ்டர்ஸ்ல கேட்கிறேன். யங்ஸ்டர்ஸ்ல நீங்க. குழந்தை. இல்லையா? அந்த தம்பி எடுத்துக்கலாமா? இல்ல, பரவால்ல. இப்ப வந்து அந்த தம்பி எடுத்துக்கலாம். சரியா? இந்த தம்பி என்ன பண்ண போறான் அப்படின்னு பார்க்கும்போது, ஜிஎம் போஸ்டிங்க்கு நம்ம என்ன பண்ணலாங்கன்னா, செலக்ட் பண்றாங்க. எதுக்கு? ஜிஎம் போஸ்டிங்ன்னா என்னது? ஆ, ஜெனரல் மேனேஜருக்கு என்ன பண்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது, செலக்ட் பண்றாங்க. சரியா? அங்க போய் இந்த மாரி தூங்கிட்டு இருந்தாருன்னா என்ன பண்ணுவாங்க? வெளிய போங்க சொல்லிட்டு. ஓகேவா? அப்போ ஒரு நிர்வாகத்துக்கு யார் தகுதியான ஆட்களோ, அவங்கள தான் என்ன பண்ணுவாங்க? செலக்ட் பண்ணுவாங்க. சோ பலதரப்பட்ட அங்க போஸ்டிங் இருக்கும். ஜிஎம் இருக்கும். அப்புறம் மேனேஜர் இருப்பாங்க, சூப்பர்வைசர் இருப்பாங்க. அப்புறம்
அங்க எம்ப்ளாயிஸ் இந்த மாதிரி பலதரப்பட்ட வேலைகளுக்கு அங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்கும்போது அந்த நிர்வாகத்துல வேலைக்கு எடுப்பாங்க. இப்ப எல்லாரையும் அங்க வந்து செலக்ட் பண்ணி போஸ்டிங் போடுவாங்களா அப்படின்னு பார்க்கும்போது கிடையாது. ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு தகுதி இருக்கும். லேபர் ஒர்க் பண்றவங்களுக்கு என்ன தகுதி வேணும்? நல்ல உடல் இணைப்பு வேணும். அவங்கள லேபருக்கு கொண்டு போயிருவாங்க. இப்ப அக்கவுண்ட்ஸ் தேவைன்னா அக்கவுண்ட்ஸ் யார் படிச்சிருக்காங்க, அதுல யார் எக்ஸ்பீரியன்ஸா இருக்காங்க, அவங்களதான் என்ன பண்ணுவாங்க, அந்த அக்கவுண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு எடுப்பாங்க. அதே போல ஒரு ஜெனரல் மேனேஜர் எடுக்கிறாங்கன்னா அவருக்கு என்ன பண்ணிருக்கணும், நல்ல அனுபவங்கள் இருந்திருக்கணும். அவங்களதான் என்ன பண்ணுவாங்கன்னா அங்க செலக்ட் பண்ணுவாங்க. அப்ப இத பாருங்க, ஒரு நிர்வாகத்துல அவங்களுடைய நிர்வாகத்துல வேலை செய்யறதுக்காக செலக்ட் பண்ணும்போது சில தகுதியின் அடிப்படையில என்ன பண்றாங்க அங்க செலக்ட் பண்றாங்க. அதே போலதான் தேவனுடைய சித்தத்தை செய்யறதுக்கு, தேவனுடைய ஊழியத்துல நாம வாஞ்சா இருக்கிறவங்களுக்கு மாத்திரம்தான் என்ன பண்றாரு அப்படின்னு பார்க்கும்போது அந்த ஒரு போஸ்டிங்கே கொடுக்கிறாரு. என்ன போஸ்டிங்? என்ன போஸ்டிங் கொடுக்கிறாரு தேவன் நமக்கு? அது வந்து கிடைக்கக்கூடியது. உக்ரானக்காரன். அந்த உக்ரானக்காரன் அப்படிங்கிற போஸ்டிங் யார் உண்மையுள்ளவரா இருக்கிறாங்களோ அவங்களுக்கு மாத்திரம் தான் கொடுப்பாரு. இப்ப எல்லாருக்கும் கொடுக்க மாட்டாரு. சரி பிரதர், அப்ப எப்ப நம்ம கொடுத்தாரு? எப்ப நம்ம கொடுத்திருப்பாரு? சகோதரர் அழகா சொன்னாங்க. உடன்படிக்கையில. வெரி குட். வேற? அன்பானவர்களே, சகோதரர் சொன்னதுதான். அதுல எந்த மாற்று கருத்து கிடையாது. ஆனா நல்லா தெரிஞ்சுக்கங்க, 7ஆம் தூதன் என்ன சொல்லுவாரு? நம்ம லாஸ்ட் டைம் பார்த்திருக்கோம்னு நினைக்கிறேன். யார் புது சிருஷ்டி அப்படின்னு சொல்லிட்டு. கரெக்ட். அப்ப உடன்படிக்கை பண்ணவங்க எல்லாருக்கும் தேவன் அந்த உக்ரானத்துவ அந்த பொறுப்பை கொடுத்துருவாரா அப்படின்னு பார்க்கும்போது நிச்சயமாக உண்டு. ஆனா கிடையாது. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம அடையாள ஞானஸ்தானம் மாத்திரமல்ல, என்ன ஞானஸ்தானம் எடுத்திருக்கணும்? சிந்தையில ஞானஸ்தானம் எடுத்திருக்கணும். அப்பா உமது சித்தம் செய்ய வருகிறேன் அப்படின்னு சொல்றது வாயின் வார்த்தையில மாத்திரமல்ல, எதுல இருக்கணும்? நம்மளுடைய இருதயத்தில இருந்து இருந்திருக்கணும். அந்த முழுமையான அர்ப்பணிப்பு. யார் அந்த முழுமையான அர்ப்பணிப்பு கொடுத்திருக்காங்களோ, யார் பிதாவாகிய தேவனால அந்த ஆவியினால ஜெனிப்பிக்கப்பட்டிருக்காங்களோ அவங்கதான் யார் அப்படின்னு பார்க்கும்போது உக்ரானக்காரன். மித்தவங்க அவங்க எல்லாம் யாரு கிடையாது, உக்ரானக்காரர்கள் கிடையாது. அப்ப அன்பானவர்களே, தேவன் அவருடைய திட்டத்துக்காக சில வேலைகளை வந்து கொடுத்திருக்கார். இப்ப எல்லா வேலைகளும் எல்லாராலையும் செய்ய முடியுமா அப்படின்னு பார்க்கும்போது எல்லாராலையும் செய்ய முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்க்கும்போது, இப்ப பாத்தீங்கன்னா பேச்சுத்திறன். பிரசங்கம் பண்றதுக்கு ஒரு என்ன வேணும்? ஒரு தாளந்து வேணும். இப்ப ஒருத்தர் பிரசங்கம் பண்ணவே தெரியாது, அவரை போயிட்டு நம்ம பிரசங்கம் பண்ண சொன்னா சரியா இருக்குமா? இப்ப பாருங்க, ஒருத்தர் நல்லா பிரசங்கம் பண்ணுவாங்க, சரியா? ஆனா அவரால வந்து கவிதை எழுத முடியுமா? சில பேருக்கு இருக்கலாம். அன்பானவர்களே, சில பேருக்கு அது ஒரு தாளந்தா கூட இருக்கலாம். ஆனா சில பேருக்கு அது இருக்காது. இப்ப அவர்கிட்ட போயிட்டு இல்லாத ஒருத்தர்ட்ட போயிட்டு எனக்கு என்ன பண்ணுங்க, கவிதை எழுதி தாங்க அப்படின்னு சொல்ல முடியுமா அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பா. அதே போல சில சகோதரிகள், சில சகோதரர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா டிரான்ஸ்லேட் பண்ணுவாங்க. அதே போல சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா பாட்டு பாடுவாங்க, இசையமைப்பாங்க. பப்ளிக் மீட்டிங்காக நல்ல வேலை செய்வாங்க. பார்த்திருக்கீங்களா சில பேர்லாம்? இந்த நோட்டீஸ் எல்லாம் கொடுத்தீங்க வச்சுக்கோங்களேன், ஆர்வமா போயிட்டு டக்கு டக்குன்னு எல்லார் கையிலயும் கொஞ்சம் கூட கூச்சப்பட மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரர் ஒரு கிறிஸ்தவ மண்டலத்துல ஒரு பெரிய மீட்டிங், ஓகேவா? அங்க போயிட்டு வந்து பப்ளிக் மீட்டிங் நோட்டீஸ் கொடுத்துட்டு இருக்கோம். நாங்க எல்லாம் ஒரு சைடுல நின்னு கொடுத்துட்டு இருக்கோம். அந்த சகோதரர் என்ன பண்ணாரு தெரியுமா? மேடையில போய் கொடுக்க ஆரம்பிச்சிட்டார். எங்க? அந்த பப்ளிக் மீட்டிங் நடத்துறாங்கல்ல, அந்த மேடையில போயிட்டு
அங்க உட்கார்ந்துருக்கவங்க போயிட்டு நோட்டீஸ் கொடுத்துட்டு வராங்க. அவங்களும் வாங்கி படிக்கிறாங்க. ஏதோ குடுக்குறாங்க போல அப்படின்னு நினைச்சிட்டு. எதுக்கு சொல்ல வரேன்னா, அந்த அளவுக்கு தைரியம் யாருக்கு இருக்காது? எல்லாருக்குமே இருக்காது. சில பேருக்கு இருக்கும். அதெல்லாம் என்னது? ஒரு தாளந்து தான். அச்சா. அன்பானவர்களே, இந்த மாதிரி தாளந்து எல்லாருக்கும் ஒண்ணு போல இருக்குமா அப்படின்னு பார்க்கும்போது, ஒண்ணு போல இருக்காது. சில பேருக்கு 1 இருக்கும், சில பேருக்கு 2 இருக்கும், சில பேருக்கு 5 இருக்கும். ஆனா சில பேருக்கு 1 மாத்திரம் தான் இருக்கும். சில பேருக்கு 2 மாத்திரம் தான் இருக்கும் அப்படின்னு பார்க்கிறோம். இப்போ நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த தாளந்துல நாம எப்படி இருக்கணுமா? எப்படி இருக்கணுமா? உண்மையா இருக்கணும். அந்த உண்மைத்தன்மையை நாம் நிரூபிச்சு காமிக்கணும். இதுதான் நம்மளுடைய ஒர்க். அன்பானவர்களே, இந்த மாதிரி என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்க்கும்போது, தேவன் நிறைய பேருக்கு வேலை கொடுத்திருக்காரு. எக்ஸாம்பிள் கூட படிக்கலாம் பாருங்க. ஏசாயா 45ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வரைக்கும். இதுல இருக்குமே. சரி. ஏசாயா 45 1 மட்டும் 4. என் இருதயம் நல்ல விசேஷத்தினால் பொங்குகிறது. நான் சாரி சிஸ்டர். ஏசாயா 45 1 முதல் 4 வரைக்கும். கர்த்தராகிய நான் கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்ப்படுத்தி ராஜாக்களின் இடைக்கட்டுகளை அவிழ்க்கும்படிக்கும் அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டாதிருக்க கதவுகளை திறந்து வைக்கும்படிக்கும் அவனை பார்த்து அவன் வலது கையை பிடித்துக்கொண்டு அவனுக்கு சொல்லுகிறதாவது, நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே என்று நீ அறியும்படிக்கு வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பால்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். நான் என் தாசனாகிய யாக்கோபின் நிமித்தம் நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலின் நிமித்தமும் நான் உன்னை பேர் சொல்லி அழைத்து நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு நாமம் தரித்தேன். அன்பானவர்களே, இங்க தேவன் ஒரு ஒர்க் கொடுக்கிறாரு. யார் இவரு? இவரு ஒரு புறஜாதி ராஜா. அதான் நாம இங்க பார்க்கிறோம். இந்த ராஜாவுடைய பேர் என்ன? கோரேஸ். இங்கிலீஷ்ல சைரஸ் அப்படி சொல்லுவாங்க. அப்போ இந்த ராஜா கிட்ட அவர் ஒரு ஒர்க்க பண்றாரு. இந்த ராஜா எப்படி பண்றாரு பார்த்து தெரியுமா? ரொம்ப பெர்ஃபெக்ட்டா பண்றாரு. அதற்கான எல்லா வழிவகையும் எல்லா ஏற்பாடுகளையும் தேவனை ஏற்படுத்தி வச்சிடுறாரு. ஜஸ்ட் நான் சொல்ற ஒர்க்க மட்டும் என்ன பண்ணுங்க நீங்க பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. இப்ப இங்க பாருங்க, தேவன் எல்லாரையும் யூஸ் பண்ணுவாரு. எல்லா உயிருள்ள மனுஷர்களையும் உயிருள்ள மிருக ஜீவத்தையும் என்ன பண்ணுவாரு? தேவன் அவருடைய வேலைக்கு யூஸ் பண்ணுவாரு அப்படின்னு பாக்குறோம். அதே போல உயிரற்ற பொருட்களை தேவன் அவருடைய வேலைக்கு யூஸ் பண்ணுவாரா? ஆமா, படிக்கலாம் பாருங்க. எரேமியா 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அவர் சத்தமிடுகையில் வானத்திலே திரளான தண்ணீர் உண்டாகிறது. அவர் பூமியின் கடையாந்திரத்திலிருந்து மேகங்களை எழும்ப பண்ணி மழையுடனே மின்னல்களை உண்டாக்கி காற்றை தமது பண்டகசாலைகளிலிருந்து புறப்பட பண்ணுகிறார். அன்பானவர்களே, அவருடைய வேலைக்குன்னு சொல்லிட்டு அவர் எல்லாத்தையும் என்ன பண்ணுவாரு? யூஸ் பண்ணுவார். அதே போல தேவனுடைய திட்டத்துக்காக நம்மளே என்ன பண்ணுவாரு அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பா என்ன பண்ணுவாரு? நம்மளே பிரயோஜனப்படுத்திக்கிடுவாரு அப்படின்னு பார்க்கணும். அப்ப நாம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம கொடுக்கப்பட்ட அந்த உக்ரானத்துவத்துல நம்ம எப்படி இருக்கணும்? உண்மைத்தன்மை காமிக்கணும். அப்பதான் என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்க்கும்போது அடுத்தடுத்த காரியங்களை நம்ம இடத்துல கொடுத்துட்டே இருப்பார். அப்போ தேவனுடைய திட்டத்துக்காக அங்கீகரிக்கிற ஊழியர்கள் யார் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு விசேஷமான ஊழியர்கள். ஏன் தேவன் அவங்கள உக்ரானக்காரரா பாக்குறாரு? அதனாலதான் அவங்கள என்ன பண்றாரு அப்படின்னு பார்க்கும்போது ஒரு விசேஷமான ஊழியர்களாக அவங்கள பார்த்து அந்த ஒரு பொறுப்புகளை அங்க கொடுத்துட்டு இருக்காரு. இப்ப நாம இருக்கக்கூடிய இந்த சுவிசேஷத்துல இந்த மாதிரி உக்ரானத்துவம் உள்ள பிள்ளைகள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது தன்னுடைய பொறுப்புகளை உணர்ந்து வாய்ப்புகள் வரும்போது நாம என்ன பண்ணோம்னா அதை செய்யற பிள்ளைகளா இருக்கணுமே தவிர என்ன பண்ணிடக்கூடாது. தயவுசெய்து கேள்வி கேட்கிறவங்களா இருக்கக்கூடாது.
ஒரு வாய்ப்பு வருதா, அதை நம்ம என்ன பண்ணிடணும்? உடனே தேவனுடைய சித்தத்துக்காக நாம பிரயோஜனப்படுத்திக்கணும் அன்பானவர்களே. அப்போ இவங்களதான் தேவன் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்க்கும்போது, என்னுடைய குமாரர்கள், என்னுடைய பிள்ளைகள். அப்ப இந்த பிள்ளைகள் எங்கதான் இருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளதான் இருக்கிறாங்க. அப்ப அது யாருடைய வீடு? தேவனுடைய வீடு. அப்ப தேவனுடைய வீட்டுக்குள்ள இருக்கும்போது அவருடைய பாதுகாப்பு இருக்குமா இருக்காதா? கண்டிப்பாக இருக்கும். இப்ப நாம என்ன செய்யணும் அப்படின்னு பார்க்கும்போது, அவர் சொல்ற வேலையை மாத்திரம் நாம உணர்ந்து செய்யற பிள்ளைகளா இருக்கணும். இவங்கதான் யார் அப்படின்னு பார்க்கும்போது உக்கரானக்காரன். அன்பானவர்களே, இந்த ஒரு காரியத்தை தான் என்ன பண்ணிருக்காருன்னா 2 உவமைகளுக்குள்ள மறைச்சு வச்சிருக்காரு. அந்த 5386 5386 இந்த ஒரு உவமைக்குள்ளதான் சகோதரன் வந்து எழுதிட்டு வர்றார். அப்போ என்ன உவமை அப்படின்னு பார்க்கும்போது, ஒண்ணு ராத்தல், இன்னொன்னு தாளந்து அப்படிங்கிற காரியத்துல. அப்ப இந்த 2 விஷயங்களையும் நம்ம பார்க்கும்போது, நாம உண்மையிலேயே நம்மளுடைய பொறுப்பை உணர்ந்து நாம இந்த சுவிசேஷ யுகத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோமா, தேவனுடைய திட்டத்தை நாம அனுதினமும் செஞ்சிட்டு இருக்கோமா அப்படிங்கறத நாம என்ன பண்ணிடலாம்? கண்டுபிடிச்சிடலாம். அப்படி ஒரு வாய்ப்பை தான் இன்னைக்கு தேவன் நம்ம கொடுக்க போறார். படிக்கலாம் பாருங்க. லூக்கா 19ஆம் அதிகாரம் 12ல இருந்து. பிரபுவாகிய ஒருவன் ஒரு ராஜ்யத்தை பெற்றுக்கொண்டு திரும்பி வரும்படி தூர தேசத்துக்கு போக புறப்பட்டான். தொடர்ந்து வாசிங்க. புறப்படும்போது அவன் தன் ஊழியக்காரரில் 10 பேரை அழைத்து அவர்களிடத்தில் 10 ராத்தல் திரவியம் கொடுத்து, நான் திருப்பி வருமளவும் இதை கொண்டு வியாபாரம் பண்ணுங்கள் என்று சொன்னான். அவன் ராஜ்யத்தை பெற்றுக்கொண்டு திரும்பி வந்தபோது தன்னிடத்தில் திரவியம் வாங்கியிருந்த அந்த ஊழியக்காரரில் அவர்கள் வியாபாரம் பண்ணி சம்பாதித்தது இவ்வளவு என்று அறியும்படி அவர்களை தன்னிடத்தில் அழைத்து வரச் சொன்னான். அப்பொழுது முந்தினவன் வந்து, ஆண்டவனே, உம்முடைய ராத்தலினால் 10 ராத்தல் ஆதாயம் கிடைத்தது என்றான். எஜமான் அவனை நோக்கி, நல்லது, உத்தம ஊழியக்காரனே, நீ குற்றத்தில் உண்மையுள்ளவனாயிருந்தபடியால் 10 பட்டணங்களுக்கு அதிகாரியாய் இரு என்றான். அப்படியே 2ஆம் ஊழியக்காரன் வந்து, ஆண்டவனே, உம்முடைய ராத்தலினால் 5 ராத்தல் ஆதாயம் கிடைத்தது என்றான். அவனையும் அவன் நோக்கி, நீயும் 5 பட்டணங்களுக்கு அதிகாரியாய் இரு என்றான். பின்பு வேறொருவன் வந்து, ஆண்டவனே, இதோ உம்முடைய ராத்தல், இதை ஒரு சீலையிலே வைத்திருந்தேன். நீர் வைக்காததை எடுக்கிறவரும் விதைக்காததை அறுக்கிறவருமான கடினமுள்ள மனுஷன் என்று அறிந்து உமக்கு பயந்திருந்தேன் என்றான். அதற்கு அவன், பொல்லாத ஊழியக்காரனே, உன் வாய் சொல்லைக் கொண்டே உன்னை நியாயம் தீர்க்கிறேன். நான் வைக்காததை எடுக்கிறவனும் விதைக்காததை அறுக்கிறவனுமான கடினமுள்ள மனுஷன் என்று அறிந்தாயே, பின்ன ஏன் நீ என் திரவியத்தை காசுக்கடையிலே வைக்கவில்லை? வைத்திருந்தால் நான் வரும்போது அதை வட்டியோடே வர கற்றிக் கொள்ளுவேனே என்று சொல்லி சமீபமாய் நிற்கிறவர்களை நோக்கி அந்த ராத்தலை அவன் கையிலிருந்து எடுத்து உள்ளவனுக்கு கொடுங்கள் என்றான். அன்பானவர்களே, நம்ம இந்த ஒரு ஓமையை பார்த்தோம். இந்த ஓமையினுடைய மையப்புள்ளி என்ன அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு ராத்தல். அப்போ அங்க ஊழியர்களுக்கு எத்தனை ராத்தல் கொடுக்கப்படுது? ஒரே ஒரு ராத்தல் தான். ஓகேவா? எஜமான் என்ன பண்றாரு? ஒரே ஒரு ராத்தல் தான் என்ன பண்றாருன்னா கொடுக்கிறாரு. அந்த ஒரே ஒரு ராத்தல் தான் ஊழியக்காரங்க என்ன பண்றாங்க? 10ஆகவும் 5ஆகவும் இன்னொருத்தர் என்ன பண்ணிட்டாரு? சீலையில முடிச்சு வச்சுட்டாராம். இப்போ உங்களிடத்துல ஒரு கேள்வி, இந்த ராத்தல் எதை அடையாளப்படுத்தும்? இந்த ராத்தல் எதை அடையாளப்படுத்தும்? ஐயா, புரியலையே. பக்கத்துல இருக்கிற யாராவது கொஞ்சம் சவுண்டா சொல்லுங்களேன். ஐயா ஏதோ சொல்றாங்க. ஓகே, தாளந்து இல்ல, அது தாளந்து ஓமையில நாம பார்க்க போறோம். அது வேற. நம்ம இப்ப 2 ஓமைகள் பார்க்க போறோம். ஒன்னு ராத்தல், இன்னொன்னு தாளந்து ஓமைகள். அது வேற, இது வேற. ஓகேவா? எக்ஸாக்ட்லி. ராத்தல் அப்படிங்கிறது எதை அடையாளப்படுத்துது அப்படின்னு பார்க்கும்போது, நீதிமானாக்கப்படுதலை குறிச்சு இங்க அடையாளப்படுத்துது.
அப்ப அந்த ஒரு ராத்தல் நமக்கு கொடுத்திருக்காரா? கொடுத்திருக்கார். அதை என்ன பண்ணணுமா நம்ம? பெருக்கணுமா? 10ஆகவும் 5ஆகவும் நம்ம என்ன பண்ணணும் அத? பெருக்கணும். அப்படின்னா என்னது? அப்ப அன்பானவர்களே, நல்லா பாருங்க. யார் அத பெருக்குவாங்க அப்படின்னு பார்க்கும்போது, அந்த நீதிமானாக்கப்படுதல முழுமையாக புரிந்து கொண்டு, தன்னை முழுமையாக அர்ப்பணித்த பிள்ளைகள் மாத்திரம் தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்க்கும்போது, அதை 10ஆகவும் 5ஆகவும் பெருக்க முடியும். அப்படி அந்த நீதிமானாக்கப்படுதல குறிச்சு அவங்களுக்கு புரியலன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க என்ன பண்ணுவாங்க? சீலையில தான் முடிச்சு வைப்பாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது அன்பானவர்களே, தேவனுடைய கிருபையை விருதாக பெற்றவர்கள் தான் யார் அப்படின்னு பார்க்கும்போது, அந்த சீலையில முடிச்சு வச்சவங்க. அன்பானவர்களே, இந்த பிரகாரத்துக்குள்ள வர பிள்ளைகள் எல்லாரும் எங்க போலாம்? விசுஸ்தலத்துக்குள்ள போலாம். ஆனா என்ன பண்ணணும் அவங்க? என்ன பண்ணணும் அவங்க? பிரகாரத்துக்குள்ள எப்போ வருவோம் நம்ம? அத சொல்லுங்க. எப்போ பிரகாரத்துக்குள்ள வர முடியும்? வாசலுக்குள்ள தான் வர முடியும்னு சொல்லக்கூடாது. ஓகே. எப்போ பிரகாரத்துக்குள்ள வர முடியும்? நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம எப்போ பிரகாரத்துக்குள்ள வரோம்? கரெக்ட். எப்போ நாம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ முழுமையா விசுவாசிக்கிறோமோ, அப்பதான் உள்ள வர முடியும். ஓகேவா? எப்ப நாம விசுவாசிப்போம்? அத சொல்லுங்களேன். நீங்க சொன்னதெல்லாம் கரெக்ட் தான். எப்ப விசுவாசிப்போம்? எப்ப நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ விசுவாசிப்போம்? நான் பிராக்டிகலா கேட்கிறேன். இதெல்லாம் வந்து ஒரு சிபிஎம்ல போய் கேட்டோம்னு வச்சுக்கோங்களேன், டக்குன்னு போய் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க தெரியுமா? நான் பாவின்னு எப்ப உணர்ந்தனோ, அப்பதான் என்ன பண்ணேன்? சொல்லுவாங்களா மாட்டாங்களா? புரிஞ்சா? அப்ப அன்பானவர்களே, அதேதான். நான் எப்ப பாவின்னு உணர்றேனோ, அப்பதான் எனக்கு அந்த ஒயிட் கலர் தெரியுது. அந்த பரிசுத்தம் தெரியுது. அந்த நீதி தெரியுது. அப்பதான் நான் எங்க வாரேன்? எங்க வரேன்? பிரகாரத்தினுடைய வாசலுக்கே வரேன். அப்போ அந்த பிரகாரத்தினுடைய வாசலுக்கு வரும்போதுதான் நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்க்கும்போது, அந்த வேதாகமத்தில் உள்ள காரியங்களை நான் படிக்கிறேன். அப்ப அங்க முன்னாடி என்ன இருக்கு? 5 தூண்கள். 5 தூண்கள் எதை அடையாளப்படுத்தும்? 5 தூண்கள். 5 சுவிசேஷம். மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் மற்றும் அப்போஸ்தலன் பவுல் எழுதின 14 நிருபங்கள். அப்ப இத குறிச்சு படிக்கும்போது தான் எனக்கு யாரை குறிச்சு தெரியுது? என்னுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து குறிச்சு தெரியுது. அப்போ அவரை நான் விசுவாசிச்சா என்னுடைய பாவங்கள் என்ன ஆகும்? போகும் அப்படிங்கிறத நம்பி நான் என்ன பண்றேன்னா, இப்போ எங்க வரேன்? பிரகாரத்துக்குள்ள வரேன். சரி. இப்ப எனக்கு பாவம் போயிருச்சு. இப்ப நான் தான் அந்த மனுஷன் வச்சுக்கோங்களேன். இப்ப நான் என்ன பண்ணிட்டேன்? பிரகாரத்துக்குள்ள வந்துட்டேன். பிரகாரம் சொன்னோம்னா உங்க மைண்ட்ல வந்துட்டோம். ஓகேவா? அந்த இமேஜின் வந்தாதான் உங்களுக்கு புரிய வரும். இப்ப நான் பிரகாரத்துக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் நான் என்ன பண்ணணும்? இப்ப என்னுடைய பாவம் போயிருச்சு. விசுவாசம் மூலியமா என்னுடைய பாவம் போயிருச்சு. இப்ப நான் பிரகாரத்துல வந்தோன்னே நான் என்ன பண்ணணும்? சரி, இப்ப நான் என்ன என்னுடைய கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, பிரகாரத்துல வந்தோன்னே நாம உக்கிரானக்காரன் ஆக முடியுமா? தேவன் அவருடைய ஊழியத்தை கொடுத்துருவாரா நமக்கு? நோ. வெரி குட். இப்ப எப்பதான் நமக்கு வந்து ஊழியத்தை கொடுப்பாரு அப்படின்னு பார்க்கும்போது, அது நமக்கு தெரியும். சகோதரர் சொன்னாங்க, ஆவியினால ஜெனிப்பிக்கப்படும்போது, தேவனால அங்கீகரிப்பு கிடைக்கும்போது, பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள இருக்கும்போது தான் அந்த ஒரு வாய்ப்பு வரும். சரியா? சரி. இப்ப சொல்லுங்க, பிரகாரத்துல நான் என்ன பண்ணணும் இப்போ? நான் உள்ள வந்துட்டேன். விசுவாசம் மூலியமா நான் உள்ள வந்துட்டேன். நான் நீதிமானாக்கப்பட்டேன். என்னுடைய பாவம் எல்லாம் போயிருச்சு. இப்ப நான் பிரகாரத்துக்குள்ள வந்துட்டேன். பிரகாரத்துல வந்தோன்னே நான் என்ன பண்ண வேண்டும்? கொடுக்கப்பட்டத ஃபாலோ பண்ணணும். ஓகே. ஓகே. கழுவணும். அதுக்கு முன்னாடி ஒண்ணு பண்ணணும். வெரி குட். பலிபீடத்துல என்ன பண்ணணும்னா? பலிபீடத்துல நான் என்ன பண்ணணும்? இல்ல பலிபீடத்துல சுத்திகரிக்க முடியாது. பலிபீடத்துல நான் வைக்கணும். எத வைக்கணும்? போயிருங்க. அப்படியே நீங்க வந்து பழைய ஏற்பாட்டின் காலப்பகுதியில போயிருங்க. ஒரு பலிபீடத்துல ஒரு மிருகத்தை பலியிடும்போது, அது எப்படி இருக்கணுமா? ஊனமா இருக்கணுமா?
அது பழுதற்றதாக இருக்கணும். புரிஞ்சா? 1 வயது உள்ளதாகவும் அது பழுதற்றா இருக்கணும். அப்பதான் நம்ம கிட்ட பழுதற்ற ஒரு சித்தம் இருக்கான். அது என்ன சித்தம்? கெட்ட சித்தம் போயிருச்சு. எப்போ? போன நாள் தான் நான் பிரகாரத்தினுடைய வாசல்ல வந்து நின்னேன். ஓகேவா? இப்ப நான் எங்க வந்துட்டேன்னா, பிரகாரத்துக்குள்ள வந்துட்டேன். இப்ப பிரகாரத்துக்குள்ள எனக்குள்ள என்ன கிடையாது? சித்தம் கிடையாது. என்ன இருக்கு எனக்குள்ள? ஆ? சுய சித்தம். வெரி குட். அது நல்ல சித்தம் தானே? என்ன சித்தம்? ஆ, எனக்கு என்ன இல்ல, நான் வாடகை வீட்ல தான் இருக்கேன். நான் வாடகை வீட்ல தான் இருக்கேன். உண்மைதாங்க சொல்றேன். ஓகேவா? நான் வாடகை வீட்ல தான் இருக்கேன். எனக்கு ஒரு வீடு கட்டணும். அப்படிங்கிற நல்ல சித்தம் தானே? நல்ல சித்தம் தானங்க. எல்லாரும் பார்க்கும்போது தான் எனக்கு பயமா இருக்கு. நல்ல சித்தம் தானே? அது யாராவது கெடுதல் பண்றோமா என்ன? அ? பிரகாஷ் பிரதர் கிட்ட நான் வந்து காச வாங்கி ஏமாத்தி நான் வீடு கட்ட போறேன்னா இல்ல. இல்ல. ஓகேவா? அந்த மாரி எண்ணம் வரக்கூடாது. இல்ல ஆண்டனி பிரதர் தான் கரெக்ட்டுன்னு. அப்ப அன்பானவர்களே, எனக்கு ஒரு வீடு கட்டுறது அப்படிங்கிறது ஒரு நல்ல சித்தம் தான். சரியா? அப்புறம் வேற என்ன நல்ல சித்தம் இருக்கும்? என் குழந்தைங்கள ஒரு பெரிய ஸ்கூல்ல படிக்க வைக்கணும். எதுக்காக? 7ஆம் தூதனுடைய எழுத்துக்கள்லாம் இங்கிலீஷ்ல தான் இருக்கு. எதுல இருக்கு? இங்கிலீஷ்ல தான் இருக்கு. அதனால என்னுடைய குழந்தைங்கள ஒரு சிபிஎஸ்இ சிலபஸ்லயோ அல்லது ஐஜிசி சிலபஸ்லயோ நினைப்போமா இல்லையா? நல்ல சித்தம் தானே? எதுக்காக படிக்க வைக்கிறோம்? 7ஆம் தூதனுடைய எழுத்துக்கள் இங்கிலீஷ்ல இருக்கு. நான் வந்து தமிழ் மீடியத்திலயும் மெட்ரிகுலேஷன்ல படிச்சேன். எனக்கு புரியல. அதனால அவங்கள என்ன பண்றேன்? ஒரு நல்ல ஸ்கூல்ல சேர்க்கிறேன். படிக்கிறதுக்காக. நல்ல சித்தம் தானே? நீங்கலாம் பார்க்கிறத பார்த்தா, நாங்கலாம் அந்த நோக்கத்துல ஜாயின் பண்ணல. அவங்கலாம் நல்ல ஒரு வேலைக்கு போணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக சிபிஎஸ்இலயும், ஐஜிஎஸ்லயும் நான் சேர்த்திருக்கேன் அப்படிங்கிற மாரி. சிரிக்கிறத பார்த்தா கன்ஃபார்மே ஆயிடுச்சு போல. ஓகே. அப்ப அன்பானவர்களே, என்னுடைய நோக்கம் வேற. விட்டுருங்க. ஓகேவா? அப்ப அன்பானவர்களே, இப்ப பாருங்க நான் எனக்குள்ள இருக்கிற அந்த நல்ல சித்தத்த எல்லாத்தையும் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது, அந்த பலிபீடத்துல என்ன பண்ணணும்? முழுமையாக வைக்கணும். நோ மோர். எது? எனக்குன்னு ஒரு வீடு கட்டணும் என் குழந்தைங்களுக்கு, என்னுடைய குடும்பத்துக்கு ஒரு வீடு கட்டணும்னு நினைக்க பார்த்தீங்களா? அந்த நல்ல சித்தத்த என்ன பண்ணிரணும்? நான் பலிபீடத்துல வச்சிரணும். என் குழந்தைகள ஒரு சிபிஎஸ்இ சிலபஸ்ல அல்லது ஐஜிசி சிலபஸ்ல நான் படிக்க வைக்கணும். அதையும் நீங்க என்ன பண்ணிரணும்? பலிபீடத்துல வச்சிரணும். வேற என்ன நல்ல சித்தம்? நீங்களே யோசிச்சுக்கங்க. அப்ப இந்த நல்ல சித்தத்த எல்லாத்தையும் நீங்க என்ன பண்ணிரணும் அப்படின்னு பார்க்கும்போது, பலிபீடத்துல முழுமையாக தகனிக்க குடுத்துறணும். இது யார் பண்றாங்களோ, அவங்கள தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவங்களுடைய இருதயத்த பார்ப்பார். ஏன்னா அதுதான் என்னது? ஒரு முழுமையான அர்ப்பணிப்பு. இப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பார்த்து என்ன பண்ணுவாரு தெரியுமா? அவருடைய பலியின் புண்ணியத்த நம்ம மேல சாட்டுவார். இப்பதான் நான் எங்க போய் நிக்க முடியும்? தேவன் முன்னாடி போய் நிக்க முடியும். அது வரைக்கும் என்னால போக முடியுமா? போகவே முடியாது அன்பானவர்களே. இப்போ நான் எப்போ பலியின் புண்ணியமானவர இயேசு கிறிஸ்துனுடைய பலியின் புண்ணியம் என் மேல சாற்றப்படுகிறதோ, அப்பதான் பிதாவாகிய தேவன் முன்னாடி போய் நிக்க முடியும். அப்பதான் பிதாவாகிய தேவன் நமக்கு பார்த்து என்ன கொடுப்பாரு? ஆவியினால நம்மள ஜெனிப்பிக்கப்படுவார். அதுதான் நமக்குள்ள உருவாக இருக்கிற அந்த புது சிருஷ்டி அப்படிங்கிற கரு. அப்ப அன்பானவர்களே, இந்த நீதிமானாக்கப்படுதல் சில பேர் பிரகாரத்துல வந்து அப்படி இருந்துட்டாங்களாம். அடுத்தது என்ன பண்ண மாட்டேங்காங்க? அடுத்த ஒரு வளர்ச்சிப்படை நிலைக்கு அந்த தன்னை முழுமையாக பலி செலுத்தக்கூடிய ஒரு காரியத்துக்கு அவங்க என்ன பண்ண மாட்டேங்காங்க? மூவ் ஃபார்வர்ட் ஆக மாட்டேங்காங்க. அதனாலதான் அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது, அந்த கிருபைய விருதாவாக பெற்றிருக்கிறாங்க. அப்போ நம்மளுடைய நல்ல சித்தத்தை எல்லாத்தையும் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது, அந்த பலிபீடத்துல முழுமையாக பலி செலுத்திடணும். நோ மோர். இல்ல நான் கொஞ்சம் நோ. அதுக்கெல்லாம் இடமே கொடுக்காதீங்க. அப்போ இததான் தேவன் பார்த்து அங்கீகரிச்சு நம்மள என்ன பண்றாரு அப்படின்னு பார்க்கும்போது, ஆவியினால ஜெனிப்பிக்கப்படுறார். அப்ப இந்த ஆவியினால ஜெனிப்பிக்கப்பட்ட பிள்ளைங்க தான் எதை பெற்றுக் கொண்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது, ஜீவனுக்குரிய நீதிமானாக்கப்படுதலை பெற்றுக் கொண்டிருக்காங்க. சரி, இந்த ஓமையினுடைய கடைசி
அவர் வந்து அந்த சீலையில முடிச்சு வச்சார்ல, அவருக்கு ஏதாவது தண்டனை இருந்துச்சா? அவருக்கு ஏதாவது தண்டனை இருந்துச்சா? 24 வாசிங்க சிஸ்டர். இதுல வந்துரும். ஒரு தாலந்தை வாங்கினவன் வந்து, ஆண்டவனே, நீர் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவரும், தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவருமான இல்ல. லூக்கா 19:24. இது இங்க தாளந்து பேட்டி. நானே வாசிக்கிறேன். சமீபமாய் நிற்கிறவர்களை நோக்கி, ம். அந்த ராத்தலை அவன் கையிலிருந்து எடுத்து 10 ராத்தல் உள்ளவனுக்கு கொடுங்கள் என்றான். இப்ப அங்க என்ன தண்டனை அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு ராத்தல் எடுத்து 10 ராத்தல் இருக்கிறவங்களுக்கு கொடுக்குறாங்களே தவிர, அங்க தேவன் ஏதாவது தண்டனை கொடுக்கிறாரா அப்படின்னு பார்க்கும்போது தண்டனை கொடுக்கல. ஏன் தண்டனை கொடுக்கல? அவங்க நீதிமானாக்கப்பட்டாங்க. தேவனுடைய கிருபையை பெற்றுக்கொண்டாங்க. ஆனா என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது, அடுத்த ஒரு வளர்ச்சி படிநிலைக்கு போகாதனால, அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு தேவன் கொடுப்பாரு. எப்ப அப்படின்னு பார்க்கும்போது, ஆண்டவர் அரசாட்சியில. அந்த கண்ணுக்கு தெரியக்கூடிய அந்த அரசாட்சியில அங்க என்ன நடக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். ஏன் அந்த வாய்ப்பு? ஏன்னா அவங்க ஆவியினால ஜெனிப்பிக்கப்படல. அதனாலதான் அந்த வாய்ப்பு. எப்போ ஆவியினால ஜெனிப்பிக்கப்பட்டிருக்காங்களோ, அவங்களுக்கு 2 வாய்ப்பு தான். ஒண்ணு தேவ சித்தத்தை மாத்திரம் தான் செய்யணும். இன்னொன்னு இன்னொன்னு ஆ? 2ஆம் மரணம். அவ்வளவுதான். புரிஞ்சா? இப்ப அன்பானவர்களே, அதுதான் அந்த ஒரு ராத்தல் பிடித்தவங்களுக்கு அங்க தண்டனை இருக்குதா அப்படின்னு பார்க்கும்போது, தண்டனை இல்ல. நீதிமானாக்கப்பட்ட பிள்ளைகள் தான். ஆனா அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது, அடுத்த வளர்ச்சி படிநிலைக்கு அவங்க முன்னேறி செல்லணும். வளர்ச்சி படிநிலைக்கு போகாதனால, அவங்க என்ன ஆயிட்டாங்க அப்படின்னு பார்க்கும்போது, பிரகாரத்துல இருந்து எங்க போயிட்டாங்க? திரும்ப பாளையத்துக்கே போயிருவாங்க. அப்பனா என்ன அர்த்தம்? உலகத்தோட அவங்க கலந்துக்கிடுவாங்க. தெரியாது. நமக்கே தெரியாது. ஆனா அவங்களுடைய கிரியை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். உலகப்புறமான காரியங்களுக்கு அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. ஆனா எதற்கு அதிகமா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டேங்காங்க? தேவனுடைய சித்தத்துக்கு, தேவனுடைய திட்டத்துக்கு அதிகபட்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. ஆனா சபைக்குள்ளதான் இருப்பாங்க. ஆனா நாம அவங்களுடைய கிரியை வச்சுதான் என்ன பண்ணணும்? கண்டுபிடிக்கணும். அப்ப அன்பானவர்களே, இந்த ராத்தல் அப்படிங்கிறது நீதிமானாக்கப்படுதல் அடையாளப்படுத்துது. அதை தொடர்ந்து வளர்ச்சி படிநிலைக்கு கொண்டு போயிட்டு அந்த ஜீவனுக்குரிய நீதிமானாக்கப்படுதலுக்கு போய் அவங்க என்ன பண்ணணும்? நிப்பாட்டணும். ஆனா அதுக்குள்ள போகாத பட்சத்துல அவங்க என்ன பண்ணிருவாங்க அப்படின்னு பார்க்கும்போது, தேவனுடைய கிருபைய விருதாக பெற்ற பிள்ளைகளாக அவங்க இருப்பாங்க. அப்ப அன்பானவர்களே, இதுதான் என்னது? ஒரு ராத்தல். இப்ப நம்மள நாமளே நிதானிச்சு பார்த்துக்கலாம். நமக்கும் அந்த ஒரு ராத்தல் கொடுத்திருக்காரா தேவன்? எஜமான் கொடுத்திருக்காரா இல்லையா? கொடுத்திருக்காரு. நாம அடுத்த வளர்ச்சி படிநிலைக்கு போயிருக்கோமா அப்படிங்கிறத நாமளே என்ன பண்ணலாம்? நிதானிச்சு பார்த்துக்கலாம். இங்க யாரும் என்ன பண்ண முடியாது? ஜட்ஜ்மெண்ட் பண்ண முடியாது. நாமளே நிதானிக்கதான் தேவன் என்ன பண்ணிருக்காருன்னா, இந்த ஒரு உவமையை நம்ம மத்தியில சொல்லிட்டு இருக்காரு. அதே போல இன்னொரு உவமை. தாளந்து உவமை. மத்தேயு 25ஆம் அதிகாரம் 14 இருந்து படிங்க. அன்றியும் பரலோக ராஜ்யம் புறதேசத்துக்கு பிரயாணமாய் போகிற ஒரு மனுஷன் தன் ஊழியக்காரரை அழைத்து தன் ஆஸ்திகளை அவர்கள் வசமாய் ஒப்பு கொடுத்தது போல் இருக்கிறது. அவனுடைய திறமைக்கு தக்கதாக ஒருவனிடத்தில் 5 தாலந்தும், ஒருவனிடத்தில் 2 தாலந்தும், ஒருவனிடத்தில் 1 தாலந்துமாக கொடுத்து உடனே பிரயாணப்பட்டு போனான். 5 தாலந்தை வாங்கினவன் போய் அவைகளை கொண்டு வியாபாரம் பண்ணி வேறு 5 தாலந்தை சம்பாதித்தான். அப்படியே 2 தாலந்தை வாங்கினவனும் வேறு 2 தாலந்தை சம்பாதித்தான். 1 தாலந்தை வாங்கினவனோ போய் நிலத்தை தோண்டி தன் எஜமானுடைய பணத்தை புதைத்து வைத்தான். வெகு காலம் ஆன பின்பு அந்த ஊழியக்காரருடைய எஜமான் திரும்பி வந்து அவர்களிடத்தில் கணக்கு கேட்டான். அப்பொழுது 5 தாலந்தை வாங்கினவன் வேறு 5 தாலந்தை கொண்டு வந்து, ஆண்டவனே, 5 தாலந்தை என்னிடத்தில் ஒப்புவித்தீரே, அவைகளை கொண்டு இதோ வேறு 5 தாலந்தை சம்பாதித்தேன் என்றான். அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது, உத்தமும் உண்மையுமுள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தாய், அநேகத்தின் மேல்
உன்னை அதிகாரியாக வைப்பேன். உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்றான். ஒரு தாலந்தை வாங்கினவன் வந்து, ஆண்டவனே, நீர் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவரும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவருமான கடினமுள்ள மனுஷன் என்று அறிவேன். பிரயோஜனமற்ற ஊழியக்காரனாகிய இவனை புறம்பான இருளிலே தள்ளி போடுங்கள். அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்றான். அன்பானவர்களே, நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தது ஒரு ராத்தலனுடைய ஓமை. அந்த ஒரு ராத்தல் எதை அடையாளப்படுத்துது அப்படின்னு பார்க்கும்போது நீதிமானாக்கப்படுதல். இப்ப அந்த நீதிமானாக்கப்படுதல் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது அடுத்தடுத்த வளர்ச்சி படிநிலைக்கு போகணும். இவங்க எங்க போய் சேரணும் அப்படின்னு பார்க்கும்போது அந்த பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போகணும். இப்ப தன்னை யாரு முழுமையா அர்ப்பணிக்கிறாங்களோ அப்பதான் தேவன் என்ன பண்றாரு அப்படின்னு பார்க்கும்போது ஆவியினால ஜெனிப்பிக்கப்பட்டு அந்த பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போய் நாம இருக்கிறோம் அப்படின்னு பார்க்கிறோம். இப்ப இந்த பரிசுத்த ஸ்தலத்துல இருக்கிற பிள்ளைகளுக்கு தேவன் சில பொறுப்புகளை கொடுக்கிறாராம். எதன் அடிப்படையில நம்ம பார்த்தோம் பாருங்க. ஒரு நிர்வாகம் இருக்கு. அப்ப அவங்க தகுதியின் அடிப்படையில என்ன பண்றானா அங்க சில வேலைகள் கொடுக்குறாங்களா? அதே போல இங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது தேவன் சில வேலைகளை பரிசுத்த ஸ்தலத்துல இருக்கிற பிள்ளைகளுக்கு கொடுக்குறாங்க. அந்த வேலைகள் எதன் அடிப்படையில அப்படின்னு பார்க்கும்போது தங்களுக்கு இருக்கிற திறனுக்கின் அடிப்படையில, தங்க கிட்ட இருக்கிற தாளந்தின் அடிப்படையில, அங்க கிட்ட இருக்கிற திறமையின் அடிப்படையில என்ன பண்றாரு அப்படின்னு பார்க்கும்போது அந்த பொறுப்பை கொடுக்கிறார். என்ன தாளந்து இருக்கு? என்னென்ன தாளந்து இருக்கு? சில பேருக்கு போதிக்கிற திறன் இருக்கும், சில பேருக்கு எழுதுகிற திறன் இருக்கும், சில பேருக்கு பாடுகிற திறன், சில பேருக்கு வழி நடத்துகிற திறன். அப்ப இந்த எல்லா திறனும் எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்குமா அப்படின்னு பார்க்கும்போது எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காது. அதுல என்ன ஆகும்? டிஃபர் ஆகும். இன்னும் நீங்க நிறைய திறன் போட்டுக்கலாம். நம்ம இருக்கிறத அங்க 7ஆம் தூதன் போட்டிருக்கிறத நான் இங்க போட்டிருக்கேன். அப்ப அன்பானவர்களே, சில பேர் பாட்டு பாடுறதுக்கு, இசையமைக்கிறதுக்கு இந்த மாதிரி நிறைய திறன்கள் இருக்கும். அப்போ இந்த எல்லா திறனும் எல்லாருக்கும் இருக்குமா அப்படின்னு பார்க்கும்போது இருக்காது. சில பேருக்கு 5 திறன் இருக்கும், சில பேருக்கு 2 திறன் இருக்கும், சில பேருக்கு 1 திறன் தான் இருக்கும். ஆனா சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா தான் கிட்ட இருக்கிற அந்த தாளந்த தேவனுடைய சித்தத்துக்காக யூஸ் பண்ணாம இல்லாத ஒன்ன உருவாக்குறதுக்காக முயற்சி பண்ணுவாங்க. பாத்திருக்கீங்களா? அப்படின்னா என்னது? இப்போ என்கிட்ட ஒரு தாளந்து இல்ல, ஓகேவா? என்கிட்ட ஒரு தாளந்து இல்ல. என்ன தாளந்து இல்லைன்னா போதிக்கிற தாளந்து இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். சரியா? அதுதான் நல்லா இன்னும் கேப்சர் ஆகும். என்கிட்ட அந்த போதிக்கிற தாளந்து இல்ல. இப்ப நான் என்ன ட்ரை பண்றேன்? போதிக்கிறதுக்காக நான் என்ன பண்றேன்னா சில பயிற்சிகள் எடுக்கிறேன். இது சரியா? சரிதான். நல்லா தெரிஞ்சுக்காங்க. அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தான் அதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட். முதல்ல நம்மளுடைய தாளந்து என்னன்னு முதல்ல நம்ம கண்டுபிடிக்கணும். எத்தனை பேர் தன்னை அர்ப்பணிச்ச பிள்ளைகள் என்னுடைய தாளந்து இதுதான், இது நான் தேவனுக்காக கொடுப்பேன்னு சொல்லிட்டு எத்தனை பேர் தன்னுடைய தாளந்து கொடுத்துருக்கீங்க? சரி, அதை விடுங்க. தாளந்து கொடுக்கறதுக்கு முன்னாடி எத்தனை பேர் கண்டுபிடிச்சிருக்கீங்க? நான் சொல்றேங்க, பாயிண்ட் புரியுதா உங்களுக்கு? எத்தனை பேர் என்கிட்ட இந்த தாளந்து இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்கீங்க? அதை சொல்லுங்க. யாருமே கண்டுபிடிக்கலையா? கண்டிப்பா கண்டுபிடிக்கணும். அன்பானவர்களே, தன்னுடைய தாளந்து இதுதான் அப்படிங்கிறத முதல்ல நம்ம கண்டுபிடிச்சு அதை என்ன பண்ணணும்? முழுமையா தேவனிடத்துல சமர்ப்பிக்கணும். அப்பொழுது இப்ப என்கிட்ட ஒரு தாளந்து தான் இருக்கு வச்சுக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், என்கிட்ட ஒரே ஒரு தாளம் தான் இருக்கு. என்னது? நான் சபையை நல்லா கிளீன் பண்ணுவேன். இது என்கிட்ட இருக்கிற தாளந்து. அப்ப அந்த தாளந்த நான் முழுமையா நான் செய்யும் போது தேவன் எனக்கு என்ன பண்ணுவாரு? அடுத்த ஒரு தாளந்த வளர்த்துக் கொள்றதுக்காக எனக்கு அந்த வாய்ப்பை ஏற்படுத்துவார். நான் சொல்ற பாயிண்ட் புரிஞ்சுச்சா? நான் ஒன்னே யூஸ் பண்ணலன்னு வச்சுக்காங்களேன், அடுத்தது நான் எப்படி எனக்கு தேவன் அந்த வாய்ப்பை கொடுப்பாரு? அப்போ முதல்ல என்கிட்ட இருக்கிற தாளந்த நான் என்ன பண்ணணும்? முதல்ல தேவனுடைய திட்டத்துக்காக, தேவனுடைய சித்தத்துக்காக நான் என்ன பண்ணணும்? பிரோஜனப்படுத்தணும். அப்படி நான் பிரோஜனப்படுத்தும் போது மாத்திரம்தான்
அடுத்து எனக்குள்ள என்ன ஆகும்? 2, 3, 4 வளர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்ப எனக்கு குடுக்கப்பட்டதை நான் பண்ணல அப்படிங்கிற பட்சத்துல என்ன ஆகாது? எனக்குள்ள அந்த தாளந்து, அந்த திறன் எனக்குள்ள என்ன பண்ண முடியாது? வளர்க்க முடியாது. அப்ப அன்பானவர்களே, இங்க தாளந்தினோட உவமையில ஒருத்தருக்கு 5 தாளந்து இருக்கான். இன்னொருத்தருக்கு 2 தாளந்து இருக்கான். இன்னொருத்தருக்கு 1 தாளந்து. அப்ப சில பேருக்கு அந்த திறன் மாறும். சில பேருக்கு 5 திறன் இருக்கும். நல்லா போதிப்பாங்க, நல்லா எழுதுவாங்க, நல்லா டிரான்ஸ்லேட் பண்ணுவாங்க, நல்லா பாட்டு பாடுவாங்க. இதெல்லாம் அவங்களுக்குள்ள இருக்கிற திறன். அப்ப அந்த திறனை என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது, தேவனுடைய சித்தத்துக்காக அவங்க உபயோகிக்கணும். இல்ல நான் 1, 2 தான் யூஸ் பண்ணுவேன். நான் போதிக்கிற மாத்திரம் தான் யூஸ் பண்ணுவேன். பாட்டுலாம் பாட மாட்டேன். நோ. அந்த திறன் தேவன் குடுத்தது. அத என்ன பண்ணணும் நாம? கண்டிப்பாக தேவனுடைய திட்டத்துக்காக நாம பிரயோஜனப்படுத்தணும். சில பேர் நல்லா கவுன்சிலிங் குடுப்பாங்க. அந்த திறன் அவங்களுக்குள்ள இருக்கும். கவுன்சிலிங் எப்ப அவங்க குடுக்கலாம் சொல்லுங்களேன்? சில பேர் நல்லா கவுன்சிலிங் குடுப்பாங்க. எப்போ நம்ம கவுன்சிலிங் குடுக்கலாம்? சொல்லுங்க. ஒண்ணே ஒண்ணுதான். ஆ சோதனை டைம்ல. எப்போ நாம கவுன்சிலிங் குடுக்குறதுக்கு தகுதி அப்படின்னு பார்க்கும்போது, நம்ம 7ஆம் தூதனுடைய எழுத்துக்கள நாம முழுமையாக படிச்சிருக்கணும். உங்களுக்கு என்ன விதமான சோதனை வந்தாலும், என்ன விதமான கஷ்டம் வந்தாலும் சரி, என்ன வித டவுட் வந்தாலும், நீங்க 7ஆம் தூதனுடைய எழுத்துக்கள எடுத்து பார்த்தாலே போதும். அதற்கான என்ன இருக்கும்? பதில் இருக்கும். நம்மளுடைய சொந்த கதையோ, சோக கதையோ என்ன பண்ண வேணாம்? சொல்லவே அவசியம் இல்ல. அதுல ரொம்ப தெளிவா என்ன பண்ணியிருப்பாரு? இவங்களுக்கு இது நம்ம கூட பார்த்தோமே, அந்நிய நுகத்தில் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. பார்த்தோமா இல்லையா? ஓகேவா? இப்போ ஒரு சகோதரர் அர்ப்பணித்த சகோதரர், ஒரு அர்ப்பணித்த சகோதரியை மாத்திரம் தான் என்ன பண்ணணும்? திருமணம் பண்ணணும். அர்ப்பணித்த சகோதரர் ஒரு விசுவாச வீட்டார் உள்ள பிள்ளையை போய் எடுக்கலாமா? அல்லது உலக ஜனங்கள போய் ஒரு பெண் பார்க்கலாமா? நோ. அப்ப இது எங்க இருக்கு? 7ஆம் தூதன் எழுதி வச்சிருக்காரு. அதே போல அப்போஸ்தலன் பவுல் எழுதி வச்சிருக்காரு. அப்ப நான் அர்ப்பணித்தவங்க எம் லெவல்ல இருக்கிறவங்க, எம் லெவல்ல இருக்கிற பொண்ணையோ பையனையோ பார்த்து தான் மேரேஜ் பண்ணணும். இப்ப எப்ப நாம 7ஆம் தூதன் எழுத்துக்க முழுமையா படிக்கிறோமோ, அப்பதான் நமக்கு என்ன பண்ண முடியும்? அந்த அட்வைஸ் பண்றதுக்கான தகுதியே வரும். அல்லது என்ன பண்ணிருவாங்க சொல்லுங்க பாப்போம். என்ன பண்ணிருவாங்க? என்ன மாரி அட்வைஸ் குடுப்பாங்க? அவங்களுக்குன்னு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு தெரியுமா? அவங்களுக்குன்னு வாழ்க்கையில நடந்திருக்கும்ல, அத குடுத்துருவாங்க. அத தயவு செய்து சொல்லாதீங்க. அந்த மாரி பழக்கப்படுத்திருந்தீங்கன்னா தயவு செய்து நோ. கேட்கிறவங்களும் என்ன பண்ணிருங்க? நோ. 7ஆம் தூதனுடைய எழுத்துக்கள் என்ன இருக்கு? எனக்கு அத சொல்லுங்க. நான் அதன் பிரகாரம் என்ன பண்றேன்? நான் பழக்கப்படுத்திக்கிறேன். அப்படிங்கிறத மாத்திரம் என்கரேஜ் பண்ணேன். அப்ப அன்பானவர்களே, இந்த மாரி நெறைய திறன் என்ன இருக்கும்? நெறைய பேருக்கு இருக்கும். அத அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது, தேவனுடைய சித்தத்துக்காக பிரயோஜனப்படுத்தணும். இல்ல நான் பண்ண மாட்டேன். நாவினால ஜெனிப்பிக்கப்பட்ட பிள்ளைதான். நான் 1, 2 தான் பண்ணுவேன். என்கிட்ட 3வது ஒரு தாளந்து இருக்கு. நான் பண்ண மாட்டேன்னு என்ன பண்ணக்கூடாது? அர்ப்பணித்த பிள்ளைகள் சொல்லவே கூடாது. ஏன் சொல்லவே கூடாது? வாசம் பாருங்க 30ஆம் வசனம். என்ன போட்டிருக்கு? இதுக்கு முந்தின ஸ்லைட். பிரயோஜனமற்ற ஊழியக்காரனாகிய இவனை ம், புறம்பான இருளிலே தள்ளி போடுங்கள். ம். அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்றான். பாருங்க புரோஜனமற்ற இந்த ஊழியக்காரன என்ன பண்ணுங்க? புறம்பான இருளிலே தள்ளி போடுங்கள் அப்படின்னு சொல்றாரு. ஆனா அந்த ஒரு ராத்தல்ல கிடையாது. அவர்கிட்ட இருந்து எடுத்து கத்துள்ளவருக்கு கொடுக்கப்படுது. அங்க ஏதாவது தண்டனை இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது இல்ல. ஆனா இங்க என்ன இருக்கு? தண்டனை இருக்கு. அதுதான் இந்த 2 உவமைகளும் வேறுபடுது. கான்செப்ட்லாம் ஒரே மாதிரி வரும். ஆனா கடைசியில இந்த ஒரு காரியம் மாறுது. அப்ப அன்பானவர்களே, இங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது, அந்த தாளந்த தான் கிட்ட இருக்கிற அந்த திறனை யூஸ் பண்ணாத பிள்ளைகள் என்ன பண்ணிடுவாங்களாம்? புறம்பான இருளில் தள்ளப்பட்டுருவாங்க. புறம்பான இருள் எதை அடையாளப்படுத்துது? மகாபுத்திர காலப்பகுதி. அங்கதான் இந்த தெருள் கூட்டம் என்ன பண்ணும்? போய்
அங்க தன்னுடைய வஸ்திரத்தை துவைத்துக்கிடுவாங்க அப்படின்னு பார்க்கிறோம். அப்போ என்னுடைய திறன் எல்லாத்தையும் தேவனுடைய சித்தத்துக்காக நான் என்ன பண்ணணும்? பிரயோஜனப்படுத்தணும். அவருடைய திட்டத்துக்காக நான் என்ன பண்ணணும்? செலவு பண்ணணும். என்னென்ன திறன்? நான் இங்க சிலதுதான் கொடுத்தேன். சில பேருக்கு பணம் இருக்கும். அது என்ன பண்ணணும்? தேவனுக்காக கொடுக்கணும். சில பேர்கிட்ட கார் இருக்கும். அதுவும் தேவனுடைய சித்தத்துக்காக நம்ம கொடுக்கணும். இந்த மாதிரி லிஸ்ட் நீங்க நிறைய போடலாம். அப்ப அன்பானவர்களே, இதெல்லாம் நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு நம்ம என்ன பண்ணக்கூடாது? கண்டிப்பாக அர்ப்பணித்த பிள்ளைகள் தன்னுடைய தாளந்த தேவனுடைய திட்டத்துக்காக கண்டிப்பாக கொடுக்கணும். தேவனுடைய திறன், நம்மளுடைய திறனை தேவனுடைய சித்தத்துக்காக கண்டிப்பா கொடுக்கணும். அப்படி கொடுக்காத பட்சத்துல என்ன ஆயிரும் அப்படின்னு பார்க்கும்போது, நம்மள என்ன பண்ணிருவாங்க? புறம்பான இருள், அதாவது மகா உபத்திரவத்து காலத்துக்குள்ள போயிட்டு தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா, திரும்ப அந்த ஹெவன்லி காலிங்குள்ள போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்ப அன்பானவர்களே, இந்த 5 தாளந்த நாம தேவனுடைய சித்தத்துக்காக பயன்படுத்தும் போது என்ன பண்றாரு அப்படின்னு பார்க்கும்போது, அந்த வசனத்தை வாசித்தா நல்லா இருக்கும். அ நல்லதும் உண்மையுள்ள ஊழியக்காரனே, நீ என்ன பண்ண? உனக்கு கொடுக்கப்பட்ட கொஞ்சத்துல என்ன பண்ணிருக்க? உண்மையா இருந்த. நான் இப்ப என்ன பண்ண போறேன் அப்படின்னு பார்க்கும்போது, உன்னை அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன். உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி என்றார். அப்ப அன்பானவர்களே, எனக்கு இப்ப 2 தான் இருக்கு, எனக்கு 1 தான் இருக்கு. தேவன் அதை பார்ப்பாரா? பார்க்க மாட்டாரு. என்கிட்ட அந்த 1 கூட நான் எந்த அளவுக்கு தேவனுடைய சித்தத்துக்காக பிரயோஜனப்படுத்திக்கிட்டேன், தேவனுடைய சித்தத்துக்காக நான் யூஸ் பண்ண அப்படிங்கிற காரியத்தை மாத்திரம் தேவன் பார்த்து, அந்த உண்மையை பார்த்து தான் தேவன் என்ன என்ன கொடுக்குறாரு அப்படின்னு பார்க்கும்போது, இந்த ஒரு வசனத்தை நம்ம கொடுக்குறாரு. அப்போ எஜமானுடைய சந்தோஷத்துக்குள்ள நம்ம பிரவேசிக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும்? நம்ம கிட்ட இருக்கிற அந்த ஒரு தாளந்த கூட தேவனுடைய சித்தத்துக்காக பிரயோஜனப்படுத்தணும். இல்ல நான் பிரயோஜனப்படுத்த மாட்டேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, கண்டிப்பா 30ஆம் வசனம் சொன்ன மாதிரி உங்களை இருளிலே போடப்படும். அப்ப அன்பானவர்களே, இந்த 2 உவமைகள்ல நாம எப்படி இருக்கோம், எங்க இருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணிடலாம்? நிதானிச்சு பார்த்துடலாம் அவங்கவங்க. அப்ப நான் ராத்தல் அப்படிங்கிற உவமைக்குள்ள இருக்கிறேன்னா, அப்ப நீங்க என்ன பண்ணணும்? அடுத்த ஒரு வளர்ச்சி படை நிலைக்கு கடந்து செல்லணும். ஏன்னா, அந்த ராத்தல் உவமையில இருந்து நீங்க வெளிய வந்தா மாத்திரம் தான், அடுத்த எந்த உவமை உங்களுக்கு அப்ளிகபிள் ஆகும்? தாளந்து அப்படிங்கிறது. அப்போ பரிசுத்தலத்துல இருக்கிற பிள்ளைகளுக்கு மாத்திரம் தான் அந்த ஒரு தாளந்து கொடுக்கப்படும். அந்த ஒரு ஊழியக்காரராக அங்கீகரிக்கப்படுவாங்க. அவங்க தான் யார் அப்படின்னு பார்க்கும்போது, உக்கிரானக்காரங்க அப்படிங்கிறது. இப்ப அன்பானவர்களே, இந்த அர்ப்பணிப்புக்கு பிறகு அனைத்தும் கர்த்தருடைய வாய்ப்புக்கு நாம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது, ஏங்கி நிக்கணும். தேவனே எனக்கு இந்த ஒரு வாய்ப்பை எனக்கு கொடுத்திருக்காரா? அது எந்த விதமான வாய்ப்பா இருந்தாலும் சரி. அந்த வாய்ப்பை நம்ம என்ன பண்ணிடக்கூடாது அப்படின்னு பார்க்கும்போது, எப்போதுமே மிஸ் பண்ணிடக்கூடாது. அப்போ அன்பானவர்களே, நாம இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கிற இந்த ஒரு சப்ஜெக்ட் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, நம்மளுடைய உக்கிரானக்காரத்துவத்தில் நம்மளுடைய உண்மைத்தன்மை என்ன? ஸோ அதனுடைய நிலைப்பாட்டை தான் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தோம். உக்கிரானத்துவம்னா என்ன? அதே போல 2 உவமைகள். இதுல இருந்து நாம எந்த நிலைமையில இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம். இதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்க்கும்போது, வால்யூம் 6ல இருக்கிற ஒரு சில பேரா மாத்திரம் பார்த்துட்டு, அதுக்கப்புறம் சில நோட்டபிள் கேரக்டர், பைபிள்ல இருக்கிற நோட்டபிள் கேரக்டர் பார்க்கலாம். பார்க்கலாம் பாருங்க. வால்யூம் 6ல இருக்கும் பிரதர் அதுல. ஆ. இல்ல. அடுத்தது போங்க. இது வாசிங்க. மத்தேயு 19ஆம் அதிகாரம் 16ல இருந்து வாசிங்க. அப்பொழுது ஒருவன் வந்து அவரை நோக்கி, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் எந்த நன்மையை செய்ய வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவர், நீ என்னை நல்லவன் என்று சொல்வானேன்? தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே. நீ ஜீவனில் பிரவேசிக்க விரும்பினால் கற்பனைகளை கைக்கொள் என்றார். அவன் அவரை நோக்கி, எவைகளை என்று கேட்டான். அதற்கு இயேசு, கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பவைகளையே என்றார். அந்த வாலிபன் அவரை நோக்கி, இவைகளை எல்லாம் என் சிறு வயது முதல் கை கொண்டிருக்கிறேன்.
இன்னும் என்னிடத்தில் குறைவு என்ன என்றான். அதற்கு இயேசு, நீ பூரண சர்க்குணராய் இருக்க விரும்பினால் போய் உனக்கு உண்டானவைகளை விற்று தரித்திரருக்கு கொடு. அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும். பின்பு என்னை பின்பற்றி வா என்றார். அந்த வாலிபன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாய் இருந்தபடியால் இந்த வார்த்தையை கேட்டபொழுது துக்கமடைந்தவனாய் போய்விட்டான். சரி. வசனத்தை போடுங்க. இல்ல, வசனத்தை போடுங்க. அன்பானவர்களே, இங்க பார்க்கிறோம். அப்பொழுது ஒருவன் வந்து அவரை நோக்கி, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் எந்த நன்மையை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு யார் கேக்குறாங்க? ஒரு நல்ல ஒரு பணக்கார ஒரு பையன் வந்து கேக்குறார். யாரா? ஒரு நல்ல ஒரு ஐஸ்வர்யவான். அவர் வந்து என்ன கேக்குறாரா? எனக்கு என்ன வேணும்? நித்திய ஜீவன் வேணும். அதற்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேக்குறார். சரியா? அப்ப அப்படியே நம்ம யாருக்கு கொண்டு போலாம்? நம்மள கம்பேர் பண்ணலாமா? கம்பேர் பண்ணலாமா வேணாமா? பண்ணலாம். ஓகேவா? இப்ப நமக்கு என்ன தேவைப்படுது? நித்திய ஜீவன் வேணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் வச்சுக்கோங்களேன். அப்ப நாம போதகர்கிட்ட போய் கேட்கிறோம். என்ன கேட்கிறோம்? நான் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்றதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? உனக்கு உள்ளது எல்லாத்தையும் நீ விற்று தரித்திரத்துக்கு கொடு அப்படின்னு சொல்றாரு. கொடுத்தாரா இல்லையா? ஐஸ்வர்யவான் கொடுத்தாரா இல்லையா? ஆ? சரி, நாம கொடுத்தோமா இல்லையா? நாம என்ன கொடுத்தோம்? நாம கொடுத்தோமா இல்லையா? நமக்குள்ள ஆஸ்தி எல்லாத்தையும் வித்து தரித்திரம் கொடுத்தோமா இல்லையா? கொடுத்தோம். சரியா? இப்போ கொடுத்தோம். அதுல எந்த மாற்று கருத்து இல்ல. அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, அங்க நடந்த ஒரு சம்பவம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்து ஒரு ஐஸ்வர்யவான ஒரு வாலிபர் வந்து கேட்கிறார். இப்ப அவர் என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்காராம்? ஆல்ரெடி நல்ல நல்ல விஷயங்களை பண்ணிட்டு இருக்காரு. நான் இது ஆல்ரெடி என்ன பண்ணிட்டு இருக்கேன்? இந்த மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கறத சொல்றாரு. ஓகேவா? அன்பானவர்களே, இப்போ அர்ப்பணிக்க போகிற பிள்ளைகள் அவங்களும் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது, தனக்கானது எல்லாத்தையும் என்ன பண்ணணும்? தேவனிடத்துல கொடுக்கணும். இதுதான் ஃபேக்ட். சரியா? சரி. இப்ப இந்த ஐஸ்வர்யவான் கொடுத்தாரா அப்படின்னு பார்க்கும்போது, தனக்கு உண்டான எல்லாத்தையும் கொடுத்தாரா? கொடுக்கல. பாருங்க, 30ஆம் வசனம் என்ன சொல்லுது? சாரி, 19ஆம் வசனம் என்ன சொல்லுது? அந்த வாலிபன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனா இருந்தபடியால் இந்த வார்த்தையை கேட்ட பொழுது துக்கம் அடைந்ததாய் போய்விட்டான். அப்ப அன்பானவர்களே, நமக்குள்ளேயும் நிறைய நல்ல காரியங்கள் இருக்கும், நிறைய நல்ல சித்தங்கள் இருக்கும். இது எல்லாத்தையும் என்ன பண்ணணும்? தேவனோட சித்தத்துக்காக முழுமையா கொடுக்கணும். அப்படி நம்ம கொடுக்கலன்னா, இந்த ஐஸ்வர்யான் என்ன சொல்றாரோ அதை தான் நம்ம என்ன பண்றோம்? செய்யறோம். அவர் என்ன பண்றாரு? என்னால முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டார். அன்பானவர்களே, அதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, அர்ப்பணிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணுமா? செல்லும் செலவை கணக்கு பார்க்கணும். ஒன்ஸ் பார்த்துட்டோமா என்ன பண்ணிடணும்? முழுமையாக நம்ம கொடுத்துரும். இல்ல, நான் அப்புறம் பாக்குறேன் என்ன பண்ணணும்னா நாளை கடத்தக்கூடாது. அப்ப அன்பானவர்களே, இந்த ஐஸ்வர்யான் என்ன பண்ணாரு அப்படின்னு பார்க்கும்போது, அவர் மிகுந்த ஐஸ்வர்யானா இருந்தனால அவரால் என்ன பண்ண முடியல? தன்னுடைய ஆஸ்தி எல்லாத்தையும் வித்து கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை. சரி, இதுக்கப்புறம் ஐஸ்வர்யவான் கேட்டாரா? இதை எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாரா அப்படின்னு பார்க்கும்போது அங்க இருக்காது. ஆனா 7ஆம் தூதன் என்ன அங்க எழுதிட்டு இருப்பாரு அப்படின்னு பார்க்கும்போது, அவர் ஒருவேளை கேட்டிருந்தாருன்னா, இப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன சொல்லியிருப்பாரு? இப்ப நான் சொன்னது உங்ககிட்ட லிட்டரலான ஐஸ்வர்யத்தை சொல்லல. உனக்குள்ள எல்லாத்தையும் நீ என்ன பண்ணணும்? முழுமையாக நீ அர்ப்பணிக்கணும். அப்போ அந்த லிட்டரலான ஐஸ்வர்யம் என்ன ஆகும்? அதுக்குள்ள அடங்கிடுமா? தனக்கு தான் பேங்க்ல இருக்கிற எல்லா பணத்தையும் என்ன பண்ணணுமா? வந்து ஊழியத்துக்காக செலவு பண்ணு. அதுக்கப்புறம் பணம் காலியானதுக்கு அப்புறம் என்ன பண்ணணுமா? தன்னுடைய நிலத்தை, தன்னுடைய வீட்டை எல்லாத்தையும் வித்து ஊழியத்துக்காக செலவு பண்ணு. அப்ப யார் தன்னை முழுமையாக அர்ப்பணித்திருக்காங்களோ இவங்க தான் இந்த செய்ய முடியும். நாம வாழ்கிற இந்த சமகால பகுதியில இந்த மாதிரி ஒருத்தர் செஞ்சிருக்காரு. யார்? யார்?
கரெக்ட். சார்லஸ் டேஸ் ரசல் நம்மளுடைய 7ஆம் தூதர், நம்மளுடைய சகோதரர். எல்லாத்தையும் எவ்வளவு பெரிய பணக்காரர் அவரு. தேவனுடைய ஊழியத்துக்காக என்ன பண்ணிருந்தானா, தன்னை அர்ப்பணித்த நாள்ல இருந்து முழுமையாக கொடுத்தாரு. சொன்னாரா இல்லையா? அப்ப அன்பானவர்களே, நாமளும் அர்ப்பணித்தோம்னா நமக்குண்டான எல்லாத்தையும் நாம என்ன பண்ணணும்னா தேவனுடைய சித்தத்துக்காக தான் கொடுக்கணுமே தவிர எக்காரணத்துக்கு ஒன்றும் நம்மளுடைய சுயத்துக்காக என்ன பண்ணி வைக்க கூடாது, சேர்த்து வச்சிடக்கூடாது. அப்படி நம்மளுடைய சுய மகிமைக்காக நாம ஏதாவது ஒண்ணு வச்சுட்டோம்னா கண்டிப்பாக அதற்கான தண்டனை நமக்கு உண்டு. இல்லாமல இல்ல. ஏன்னா நம்ம தேவனை ஏமாத்துறோம்னு நினைப்போம். ஆனா நாம தான் நாம ஏமாந்துட்டோம். அதுதான் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்க்கும்போது சில கேரக்டர் வேதாமத்துல இருந்து சில நோட்டபிள் கேரக்டர் தான் நம்ம இன்னைக்கு பார்க்கணும். அப்ப அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த உபராகார பொறுப்புல இருந்து அவங்க சரியா இருந்தாங்களா அப்படிங்கிற காரியத்தை தான் வேதாமத்துல சில கேரக்டர் இருந்திருக்காங்க. அதை பார்த்து நம்ம இந்த ஒரு சப்ஜெக்ட் முடிக்கலாம். ஃபர்ஸ்ட் அதுல வரும்போது ஆண்டவரிடம் வருகிற அனைவரும் உலக பொருட்களை பொறுத்தமட்டில் ஐஸ்வர்யவான்களோ ஏழைகளோ எல்லோரும் அர்ப்பணத்தை குறித்த ஒரு அறிவோடு வர வேண்டும். அவர்களுடைய இருதயங்கள் முழுமையாக செலுத்தப்படுகிற பலியோடு அவர்கள் சித்தங்கள் பலியிடப்படுவதோடு அவர்களுக்கு உண்டான எல்லாவற்றோடும் அவரிடத்தில் வர வேண்டும். இல்லையெனில் அவர்கள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார்கள். ரொம்ப தெளிவா சொல்றாரு 7ஆம் தூதன் வால்யூம் 6ல பேஜ் நம்பர் 769 என்ன சொல்லிட்டாரு? ஐஸ்வர்யவான்களோ ஏழைகளோ எல்லோரும் தன்னை என்ன பண்ணணுமா, தன்னை முழுமையாக அர்ப்பணிக்கணும். அந்த அறிவோட அவங்க வரணும். நான் எல்லாத்தையும் நான் கொடுக்கணும். அது யாரா இருந்தாலும் சரி, அது பணக்காரா இருந்தாலும் சரி, ஏழையா இருந்தாலும் சரி. இப்ப ஏழை கிட்ட என்ன இருக்கோ அதை முழுமையா என்ன பண்ணணும், கொடுக்கணும். பணக்காரன் என்ன இருக்கோ அதையும் என்ன பண்ணணும்னா முழுமையா கொடுக்கணும். பாருங்க, எல்லாவற்றோடும் அவரிடத்தில் வர வேண்டும். இல்லையெனில் அவர்கள் என்ன பண்ணுவாங்க, ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார்கள். ரொம்ப தெளிவா சொல்றார். அடுத்தது ஐஸ்வர்ய வாலிபன் சரியான மனநோக்கத்துடன் இருந்திருந்தால் நம்முடைய ஆண்டவரின் வார்த்தையை நன்றாக புரிந்து கொண்டிருப்பான். ஏனெனில் ஆண்டவர் விஷயங்களை இன்னும் அதிகமாக விளக்கியிருப்பார் என்று நாம் நம்புகிறோம். பாருங்க, இந்த ஐஸ்வர்யவான் இந்த ஒரு முழு அர்ப்பணிப்போட எண்ணத்துல வந்திருந்தாருன்னா அதுக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிருப்பாரு, தெளிவா விளக்கியிருப்பாரு. ஆனா அவரால் என்ன பண்ண முடியல, அந்த அர்ப்பணிப்பு முழுமையல்ல. அதனாலதான் அவர் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னு பார்க்கும்போது திரும்ப ரிட்டர்ன் ஆயிட்டார். அடுத்தது ஆண்டவரே, நான் உம்முடைய நிபந்தனைகளை ஏற்றுக்கொள்ளுகிறேன். தேவனுடைய பிரதிநிதியான உம்மிடத்தில் எனக்கு உள்ள எல்லாவற்றையும் ஒப்படைக்கிறேன் என்று அவன் சொல்லி இருந்தால் நான் எப்படி உம்முடைய கட்டளைகளை செயல்படுத்த முற்படுவேன்? என்னுடைய மந்தைகளையும் ஆடு மாடுகளையும் நிலங்களையும் வீடுகளையும் விற்று இதனால் வந்த பணத்தை எடுத்து ஏழை ஜனங்களை கூப்பிட்டு அவர்களுக்கு கொடுக்கட்டுமா? இல்லை என்றால் நான் எப்படி செய்வேன்? தயவு செய்து எனக்கு இன்னும் அதிகமாக போதித்தருளும். அன்பானவர்களே, அந்த அர்ப்பணிப்பு மைண்டோட ஒரு சகோதரன் வரும்போது இந்த மாதிரி கேள்வி கேட்பாங்க. ஆனா அந்த ஐஸ்வர்யவானுக்கு இருந்துச்சா? இல்ல. அப்ப உண்மையான அர்ப்பணிப்பு இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஆண்டவரே நான் எல்லாத்தையும் என்ன பண்றேன், நான் முழுமையாக கொடுக்கிறேன். எனக்கு அதிகமா என்ன பண்ணுங்க, வேலை தரலுங்க அப்படின்னு கேட்டுப்பான். அடுத்து உனக்கு உண்டான எல்லாவற்றையும் இப்பொழுது தேவனுக்கு அர்ப்பணித்து விட்டாய். அதன்படி அவரது சித்தத்திற்கு விட்டு விட்டாய். அவருடைய சித்தம் இன்னதென்று நீ அறிந்து உள்ளபடி உபயோகப்படுத்தும்படி விட்டு விட்டாய். நான் உனக்கு சொல்லுவேன், அவருடைய சித்தம் என்னவென்றால் நீயே அவருடைய உக்கிரானக்காரனாக வேண்டும். சொத்தை வைத்திருப்பது மாத்திரம் அல்ல, ஆனால் அதை செலவழிப்பதிலும் அதை நல்லபடியாக உபயோகிப்பதிலும் நீ அறிந்திருக்கிறபடி ஞானமுள்ள உக்கிரானக்காரனாக வேண்டும். அப்ப அன்பானவர்களே, எங்க சொல்றா பாருங்க, உனக்கு உண்டான எல்லாவற்றையும் இப்பொழுது தேவனுக்கு அர்ப்பணித்து விட்டாய். யாரு? எனக்கு உண்ட எல்லாத்தையும் நான் தேவனுக்காக நான் கொடுக்கிறேன் அப்படிங்கிற அர்ப்பணிப்போட சிந்தையில வராங்களோ அவங்கதான் என்ன பண்ணுவாங்க, தனக்கு உள்ள எல்லாத்தையும் தேவனுக்காக கொடுப்பாங்க. அப்படி வந்தவங்க என்ன பண்ணணுமா, சித்தம் என்ன அப்படிங்கறத முதல்ல அறிஞ்சுக்கிடுவாங்க. இப்போ அங்க பாருங்க, நீயே அவருடைய உக்கிரானக்காரனா இருக்கிற, அவருடைய சித்தம் என்ன,
எனக்கு கொடுக்கப்பட்ட எல்லா ஆஸ்திலையும் நான் உக்கரக்காரனா இருக்கேன். அது தேவன் கொடுத்தது. புரியுச்சா? இப்ப எனக்கு ஒரு வீடு இருக்கு, அல்லது எனக்கு ஒரு கார் இருக்கு, அல்லது எனக்கு ஒண்ணுமே இல்ல. என்கிட்ட என்ன இருக்கு? ஒரே ஒரு திறமை மாத்திரம் தான் இருக்கு. அப்ப அது யாருக்குள்ளதான்? அதுவும் தேவனுக்குரியது. அது அப்படி நம்ம என்ன பண்ணணுமா? அதுக்கு உக்கரானக்காரராக தேவன் நம்மளை நியமிச்சு வச்சிருவார். அப்ப அது எல்லாத்தையும் நான் என்ன பண்ணணும்? தேவனுடைய சித்தத்துக்காக கொடுக்கணுமா? அப்புறம் சொத்தை வைத்திருப்பது மாத்திரமல்ல, ஆனால் அதை செலவழிப்பதிலும் அதை நல்லபடியாக உபயோகிப்பதிலும் நீ அறிந்திருக்கபடி ஞானமுள்ள உக்கரானக்காரனா இருப்பாய். அப்ப என்ன சொல்றாரு அப்படின்னு பார்க்கும்போது, இப்ப என்னுடைய அப்பா அம்மா இருக்கிறாங்க, என்னுடைய குழந்தைகள், என்னுடைய மனைவிகள்லாம் இருக்கிறாங்க. இப்ப இவங்களுக்கு தேவையானதை நான் செய்யணும். தேவையானது செய்யணும்னா என்ன அர்த்தம்? கரெக்ட். நியாயமான கடமை. அதை நான் செய்யணும். நியாயமில்லாத கடமையும் வரும். என்னது? என் பையில 2000 தான் இருக்கும். நான் என்னுடைய மனைவிக்கு 2000 ஒரு சாரி எடுத்து கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். ஆனா என் மனைவி என்ன பண்ணுவாங்க? 4000 சொல்லிட்டீங்களா? ஓகே. அப்போ அது என்னது? ஒரு நியாயமற்றது. அது நம்ம என்ன பண்ண முடியாது? அங்கீகரிக்க முடியாது. அப்போ 2000 தான் என்னோட உக்ரானத்துவம்னா, அதுலதான் நான் என்ன பண்ணணும்? என்னுடைய மனைவிக்கு நான் எடுத்து கொடுக்கணும். இல்ல, என்கிட்ட 2000 தான் இருக்கு. இதுலதான் என்னுடைய மனைவிக்கு குழந்தைகளுக்கு தான் எடுக்கணும். அதுக்குள்ளதான் எடுக்கணும். இல்ல, நான் ஒரு 500 என்ன பண்றேன்? கடன் வாங்கி வாங்குறேன். நோ, அது பண்ணக்கூடாது. அப்போ தேவன் நம்ம கொடுத்ததுல நாம எப்படி இருக்கணுமா? ஒரு பொறுப்புள்ள பிள்ளையாக இருக்கணும். அதுல நம்மளுடைய உக்ரானத்துவம் இருக்கு. அதுதாங்க சகோதரர் சொல்லிட்டு வர்றார். அதுதான் ஞானமுள்ள உக்ரானக்காரன் அப்படின்னு சொல்றார். அடுத்தது, நீ வங்கியில் வைத்திருக்கிற பணத்தை எடுத்து உபயோகிக்க தொடங்கு என்று நான் யோசனையாக கூறுகிறேன். என்ன சொல்றாரா? வங்கியில் வைத்திருக்கிற வங்கியிலிருந்து என்கிட்ட இப்ப நிறைய பணம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பணத்தை எடுத்து தேவனுடைய சித்தத்துக்காக என்ன பண்ணுங்க? செலவு பண்ணுங்க அப்படின்னு ஒரு யோசனையா சொல்றாராம். உனக்கு விருப்பமானால் நீ இங்கே என்னுடைய அப்போஸ்தலர்களோடும் என்னை பின்பற்றி வருகிறவர்களோடும் அதை தொடங்கலாம். நீ அவர்களுக்கு என்ன நன்மை செய்ய முடியும் என்று பார். இப்ப என்ன சொல்றாரு? உன் பேங்க்ல இருக்கிற எல்லா பணத்தையும் எடுத்து என்ன பண்ணணும்னா, என் கூட இருக்கிற அப்போஸ்தலர்கள் அப்புறம் சீசர்களுக்கு நீங்க என்ன பண்ணலாம்? உதவி செய்யலாம் அப்படின்னு சொல்றாரு. அந்த பணம் தீர்ந்த பின்னர் ஒரு வீட்டை அல்லது ஒரு ஆட்டு மந்தையை அல்லது ஒரு கால்நடை மந்தையை விற்று இப்படியாக உன் வசம் கொடுக்கப்பட்ட பணத்தை உபயோகப்படுத்த தொடங்கு. நீ அவருடைய உக்கிரானக்காரனாய் இருக்கிறாய். எல்லாவற்றையும் அவருக்கு அர்ப்பணித்துள்ளாய். என்ன பண்ணிருக்கேனா? எனக்குள்ள எல்லாவற்றையும் நான் என்ன பண்ணிருக்கேன்? அர்ப்பணிச்சேன். அப்ப நான் என்ன பண்ணணுமா? என்னுடைய பேங்க் பேலன்ஸ் அப்புறம் என்னுடைய வீடு இது எல்லாத்தையும் நான் என்ன பண்ணணும்னா, தேவனுடைய சித்தத்துக்கு நான் முழுமையா கொடுத்துடணும். இல்ல எனக்குன்னு என்ன பண்ண கூடாதான்? வச்ச கூடாதான். நியாயமான விஷயங்களை வச்சுக்கலாம். புரிஞ்சா? ஆகவே அவர் இறுதியில் கணக்கு கேட்பார் என்பதை எதிர்பார்த்திரு. நான் என்ன பண்ணணுமா? இதை நான் முழுமையா கொடுத்த எண்ணத்துல நான் இருக்கும் போது நான் என்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது, அந்த கணக்கு கேட்கிற காலப்பகுதியில நான் என்ன பண்ணலாம்? தைரியமா போய் நிக்கலாம். நீ அவரிடத்தில் அர்ப்பணித்ததை உனக்கு தெரிந்துள்ளபடி ஞானமாகவும் முழுமையாகவும் உபயோகித்துள்ளாய் என்பதை அவருக்கு காட்ட முடியும் என்றால் நீ ஆசீர்வதிக்கப்பட்ட வார்த்தைகளை கேட்க எதிர்பார்க்கலாம். ஆசீர்வதிக்கப்பட்ட வார்த்தையை நம்ம என்ன பண்ணலாம்? கேட்க நாம எதிர்பார்க்கலாம். இப்போ நம்மளுடைய அர்ப்பணிப்பை முழுமையாக தேவனுக்கு வைக்க சொல்றாரு. எதுவா இருந்தாலும் சரி, உலகப்புறமான காரியங்களா இருந்தாலும் சரி, எனக்கிட்ட இருக்கிற திறன்களா இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் நான் என்ன பண்ணணும்? தேவனுடைய சித்தத்துக்காக முழுமையாக அர்ப்பணிக்கணும். அது தேவன் நமக்கு கொடுத்த பொறுப்பு. இப்ப நான் அதுல உக்ரானக்காரரா தேவன் நம்மளை நியமிச்சு வச்சிருக்கார தவிர அது எனக்குரியது கிடையாது. எனக்கு ஒரு தாளந்து இருக்கா? அது தேவனுக்குரியது, அது எனக்குரியது கிடையாது. எங்க பாக்கெட்ல இன்னைக்கு ஒரு பாக்கெட்ல ஒரு 1000 இருக்கா? அது யாருக்குரியது? எனக்குரியது இல்ல, அது தேவனுக்குரியது. அப்ப நான் தேவனுக்காக தான் நான் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது முழுமையா கொடுக்கணும். அப்படி நான் முழுமையா கொடுக்கும் போது நான் என்ன எதிர்பார்க்கலாமா? நல்லது, உத்தமும் உண்மையுள்ள ஊழியக்காரனே, உன் ஆண்டவருடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி. இதை நான் எதிர்பார்க்கலாம். இப்படி நான் செய்யாத பட்சத்துல
கண்டிப்பாக நமக்கு அந்த எதிர்பார்ப்பு இருக்கக்கூடாது. ரொம்ப ஸ்ட்ராங்கா 7ஆம் தூதன் எழுதிட்டு இருக்கார். அடுத்தது. நம்முடைய எல்லா தாளந்துகளையும் நம்முடைய பணத்தையும் சொத்தையும் கூட உபயோகிக்க முயற்சிக்க வேண்டும். நாம் ஆண்டவருடைய ஜனங்களாக இருக்கிறபடியால் நமக்கு இருக்கிற பொறுப்பெல்லாம் நேரத்தையும் சொத்தையும் பொறுத்துத்தான் நாம் அதை அர்ப்பணித்திருக்கிறோம். அடுத்தது. நாம் இங்கே சொல்ல விரும்புவது என்னவென்றால், மனைவியையும் பிள்ளைகளையும் பராமரிப்பது அல்லது வயதான பெற்றோர்களை அல்லது நம்மை சார்ந்துள்ள மற்றவர்களை பராமரிப்பது போன்றவைகளுக்காக நாம் அவரிடத்தில் அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு பகுதியை உபயோகிப்பது சரியானது என்று ஆண்டவர் அறிந்திருக்கிறார். ஆனால் சுவிசேஷத்தை அறிவிப்பதே, ராஜ்யத்தின் நற்செய்தியை அறிவிப்பதே நம்முடைய வாழ்க்கையின் முக்கிய வேலையாக இருக்கிறது. ஆகவே நம்முடைய பணம் இதை நேரடியாக பாதிப்பை உண்டு பண்ணாதபடி நாம் ஆடம்பரமான செலவையோ அல்லது வீணான செலவையோ அனுமதிக்க கூடாது. அன்பானவர்களே, என்னுடைய தாய் தகப்பன்மார் அப்புறம் என்னுடைய மனைவி இவங்கள பார்க்கிறதுக்காக நியாயமான ஒரு என்ன பண்ணலாம்? ஒரு பணத்தை நான் செலவு பண்ணலாம், சேமிச்சும் வைக்கலாம். ஆனா என்ன பண்ணிடக்கூடாது அப்படின்னு பார்க்கும்போது, நியாயமில்லாத ஒரு காரியத்துக்காக நான் என்ன பண்ணக்கூடாது? வீணான செலவை நான் என்ன பண்ணக்கூடாதுன்னா அனுமதிக்க கூடாது. இப்ப அன்பானவர்களே, அர்ப்பணித்த பிள்ளைகள் தன்னுடைய ஞானமுள்ள உக்ரானக்காரராக இருப்பாங்க. ரொம்ப தெளிவா 7ஆம் தூதன் எழுதிட்டு இருக்கார். அப்ப நாம அர்ப்பணித்திருக்கோமா? நமக்குண்டான எல்லாதும் தேவனுக்குரியது அப்படிங்கிற எண்ணம் நமக்குள்ள வரணும். இல்ல எனக்குரியது, எனக்கு இது தேவைப்படுது அப்படிங்கிறத நமக்குள்ள ஒரு சுய மகிமை நமக்குள்ள வளர்த்திடக்கூடாது அன்பானவர்களே. அப்படி இருக்கிறவங்க தான் சொல்றாரு பாருங்க, கர்த்தர் எனக்கு ஒப்படைத்துள்ள நேரம், திறமைகள், வாய்ப்புகள், செல்வாக்கு அனைத்தையும் நான் உண்மையுள்ள உக்கிரானக்காரனாக நான் பயன்படுத்துகிறேனா அப்படிங்கிறத சிந்திச்சு பார்க்கலாம். அப்ப அன்பானவர்களே, அர்ப்பணித்த பிள்ளைகளை இதை சிந்திச்சு பார்க்கலாம். அர்ப்பணிக்காத பிள்ளைகள் நாம என்ன பண்ணோம்னா, அர்ப்பணிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? தேவனுடைய பலத்துல நாம அடுத்த கட்டத்துக்கு நாம கடந்து செல்லணும். பாருங்க, சில நோட்டபிள் கேரக்டர் பைபிள்ல இருக்கிறாங்க. இப்ப நம்ம அதை பார்த்துட்டு நம்ம முடிக்கலாம். ஃபர்ஸ்ட், குடும்பம். குடும்பத்துல நம்மளுடைய உக்ரானத்துவம் என்ன? நம்ம இப்ப பார்த்ததுதான். நீங்க எப்படி சொல்லலாம். வாசிக்கலாம் பாருங்க. 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். இதுல இருக்காது. 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ஒருவன் தன் சொந்த ஜனங்களையும் விசேஷமாக தன் வீட்டாரையும் விசாரியாமல் போனால் அவன் விசுவாசத்தை மறுதலித்தவனும் அவிசுவாசியிலும் கெட்டவனுமாய் இருப்பான். இது நம்ம மேல வைக்கப்பட்ட ஒரு உக்ரானத்துவம். ஒரு உக்ரானக்காரனுக்கு கொடுக்கப்பட்ட முதன்மையான ஒரு காரியம். அப்போ குடும்பத்துல நாம எப்படி இருக்கணுமா? தன் சொந்த ஜனங்களையும், யாரு? என்னுடைய மனைவி, என்னுடைய பிள்ளைகள், அப்புறம் விசேஷமாக தன் வீட்டாரையும் விசாரியாம நம்ம போகக்கூடாது. அப்ப அவங்களுக்கு தேவையானதை நம்ம பண்ணணுமே தவிர தேவையற்றதை நம்ம பண்ணணும் இங்க சொல்ல வரல. அப்ப தன்னுடைய குடும்பங்களுக்கும் தேவையானதை நாம என்ன பண்ணணும்? கண்டிப்பாக செய்யணும். பண்ணாமலாம் இருக்கக்கூடாது. இது நம்ம கொடுக்கப்பட்ட முதல் உக்ரானக்காரம். யாரு? மேரேஜ் ஆனவங்க. வேதாகமத்துல இந்த மாதிரி ஏதாவது ஒரு கேரக்டர் இருக்காங்களா? நிறைய பேர் இருப்பாங்க. அதுல ஒருத்தர் தான் யாருன்னா கொர்நேலியு. அவரை குறிச்சு பார்த்திருக்கீங்களா? பேதுரு போயிட்டு அவருக்கு என்ன பண்ணாருன்னா சத்தியத்தை சொன்னார்னு அவன் பார்த்திருப்போம். ஆனா அவரு தன்னுடைய குடும்பத்தை எந்த அளவுக்கு உக்ரானத்துவத்துல நடத்தியிருக்கா தெரியுமா? வாசிக்கலாம் பாருங்க. அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 2. அதுல இருக்காது. இருக்கா? ஓகே. 2. அவன் தேவ பக்தியுள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் கூட தேவனுக்கு பயந்தவனுமாய் இருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தருமங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். பாருங்க, ஒரு புறஜாதி மனுஷன் என்ன பண்றாராம்? என்ன பண்ணியிருக்காரு? அவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் என்ன பண்ணியிருக்காரு? தேவனுக்கு பயந்தவரா இருந்திருக்காரு. அப்ப அவங்க வீட்டுல உள்ளவங்க எல்லாத்தையும் என்ன பண்ணியிருக்காரு? அர்ப்பணிப்புக்குள்ள வழி நடத்தியிருக்காரு. பயந்து நடந்துட்டு இருந்திருக்காரு. பாருங்க, அவரோட உக்ரானத்துவத்தை கரெக்டா பண்ணியிருக்காரா?
அதே போல பாருங்க, ஜனங்களுக்கு மிகுந்த தருமங்களை அவரு செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி என்ன பண்ணியிருக்காராம்? ஜெபம் கொண்டிருந்தார். இப்ப தனக்கு உண்டான எல்லாத்தையும் அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, தேவனுடைய சித்தத்துக்காக கொடுத்திருக்கார். அதனாலதான் அவரால என்ன பண்ண முடிஞ்சுச்சு? தர்ம பணம்லாம் கொடுக்க முடிஞ்சுச்சு. தர்மம் பண்ண முடிஞ்சுச்சு. எப்பொழுதும் தேவனோடு ஒரு ஐக்கியமாவே ஜெபத்துல இணைந்தே இருந்திருக்காரு. யார் அப்படின்னு பார்க்கும்போது இந்த கொர்நேலி. தன் குடும்பத்தை சரியான வழியில வழி நடத்தியிருக்கார். தன் குடும்பத்தை முழுமையாக அர்ப்பணித்திருக்கார். இதை நாம செய்யணும். இது ஒவ்வொரு அர்ப்பணித்த உக்ரானக்காரனுடைய கடமை. அதே போல பாத்தீங்கன்னா, லீதியாள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஓகேவா? இந்த அம்மா என்ன பண்ணியிருக்காங்க தெரியுமா? படிக்கலாம் பாருங்க. அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 14, 15. அப்பொழுது தியத்தீரா ஊராளும் இரத்தாம்பரம் விற்கிறவளும் தேவனை வணங்குகிறவளுமாகிய லீதியாள் என்னும் பேருள்ள ஒரு ஸ்திரீ கேட்டுக் கொண்டிருந்தாள். பவுல் சொல்லியவைகளை கவனிக்கும்படி கர்த்தர் அவள் இருதயத்தை திறந்தருளினார். அவளும் அவள் வீட்டாரும் ஞானஸ்நானம் பெற்ற பின்பு அவள் எங்களை நோக்கி, நீங்கள் என்னை கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவனென்று எண்ணினால் என் வீட்டிலே வந்து தங்கியிருங்கள் என்று எங்களை வருந்தி கேட்டுக்கொண்டாள். பாருங்க, அப்போஸ்தலன் பவுல் கிட்ட வருந்தி கேட்கிறாங்களாம். நீங்க வந்து என்ன பண்ணுங்க, என் வீட்ல வந்து தங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அன்பானவர்களே, லீதியாள் அப்படிங்கிறவங்க ரொம்ப அருமையான ஒரு மனுஷி. அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது, அவங்க ஒரு வியாபாரம் பண்ணியிருக்காங்க. இரத்தாம்பரம் விக்கிற ஒரு பிசினஸ் ஒண்ணு பண்ணியிருக்காங்க. அப்பனா என்ன அர்த்தம்? அவங்களுக்கு கணவன் இல்ல. சோ அப்போ அந்த வீட்ல அவங்க தான் யாரு? ஒரு பொறுப்புள்ள ஒரு தலைவியா அவங்க இருக்காங்க. அப்போ அந்த தலைவி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, தன் குடும்பத்த மிக சரியாக அந்த உக்ரானத்துவத்தை தெரிஞ்சு அவங்க வழிநடத்திருக்காங்க. அங்க பாருங்க, அவளும் அவள் வீட்டாரும் ஞானஸ்தானம் பெற்ற பின்பு. அப்புறம் இந்த அம்மா என்ன பண்ணியிருக்காங்கன்னா, தன்னுடைய வீட்டார் எல்லாத்தையும் வழிநடத்தியிருக்காங்க. அந்த ஒரு அர்ப்பணிப்புக்குள்ள வழி நடத்திருக்காங்க. இததான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனாலதான் தன்னுடைய வீட்டை என்ன பண்ணியிருக்காங்க? முழுமையாக தேவனுக்காக கொடுத்திருக்காங்க. பாருங்க, பவுல் என்ன பண்ணிடுவாருன்னா, சிறையில இருந்து வருவாரு. நேரா எங்க தான் போவாரு? லீதியாள் அந்த அம்மா வீட்டுக்கு தான் போவாங்க. யாராவது சிறையில இருந்து வந்து அவங்க வீட்டுக்கு வர வைப்பாங்களா? ஒரு பயம் இருக்குங்களா? ஆனா இந்த அம்மா பயப்படவே இல்ல பாருங்க. அப்ப எந்த அளவுக்கு ஒரு தேவனுக்காக அர்ப்பணித்த பிள்ளைகள் பாருங்க. அப்போ இந்த மாதிரி நாம குடும்பத்துல உள்ள உக்ரானக்காரர்களாக நாம இருக்கிறோம். நம்மளுடைய குடும்பத்த தேவனுடைய சித்தத்துக்காக முழுமையா அர்ப்பணித்தணும். நம்முடைய மனைவி, நம்மளுடைய குழந்தைகள் இதெல்லாம் தேவனுடைய சித்தத்துக்காக நாம என்ன பண்ணிடணும்? அர்ப்பணித்திரணும். எல்லாத்தையும் அப்படிங்கிறது தான். அதே போல பாத்தீங்கன்னா, பைபிள்ல இன்னொரு கேரக்டர் கொடுத்திருக்காங்க. ஸ்தேவான் அப்படிங்கிற ஒரு மனுஷன். நமக்கு தெரியும். எந்த அளவுக்கு வைராக்கியமாக இருந்த ஒரு மனுஷன். அவரை குறிச்சு படிக்கலாம் பாருங்க. 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். சகோதரரே, ஸ்தேவானுடைய வீட்டார் அகாயா நாட்டிலே முதற்பலனானவர்கள் என்றும் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்யும்படிக்கு தங்களை ஒப்புவித்திருக்கிறார்கள் என்றும் அறிந்திருக்கிறீர்களே. பாருங்க சகோதரரே, ஸ்தேவானுடைய வீட்டார் அவங்க என்ன பண்ணிருக்காங்களாம்? தன்னை முழுமையாக அர்ப்பணித்திருக்காங்களாம். ஆனா ஸ்தேவான் எந்த அளவுக்கு வழி நடத்திருக்காரு பாருங்க. அப்போ இன்னைக்கு அர்ப்பணித்த தேவனுடைய பிள்ளைகள் தன்னுடைய குடும்பத்தை என்ன பண்ணணும்? அந்த அர்ப்பணிப்புகளை கொண்டு வரணும். இது அவங்களுடைய உக்ரானத்துவம். அது அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த பொறுப்பு. அதை கண்டிப்பாக அவங்க செய்யணும். ஸ்தேவான் பண்ணியிருக்கார். அப்ப அன்பானவர்களே, குடும்பத்தின் மத்தியில நம்மளுடைய உக்ரானத்துவத்தை காமிக்கும் போது கண்டிப்பாக அவர்களும் என்ன பண்ணுவாங்க? அந்த அர்ப்பணிப்புக்குள்ள வருவாங்க. நம்மளுடைய உக்ரானத்துவத்தை நம்ம காமிக்கலைன்னா கண்டிப்பாக அவங்க என்ன பண்ண மாட்டாங்க? அர்ப்பணிப்புள்ள வர மாட்டாங்க. தன்னுடைய சொந்த ஜனங்களையும் விசேஷமாக தன்னுடைய குடும்பத்தார்களையும் என்ன பண்ணணும்னா, நம்மளுடைய நற்கிரியை தெரிகிற அளவுக்கு நாம நடக்கணும். இதுதான் ஒரு உக்ரானக்காரனுடைய பொறுப்பு. நாமளும் அதை பண்ணணும். அந்த உக்ரானக்காரன் நமக்கு மேல தேவன் கொடுத்து வச்சிருக்காரு. அந்த பொறுப்பை நம்ம கிட்ட கொடுத்து வச்சிருக்காரு. அதை நாம சரியாக செய்யணும் அப்படின்னு பார்க்கணும். இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்? ஃபேமிலில நம்மளுடைய உக்ரானத்துவம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அடுத்தது
சகோதரருக்குள்ள சகோதரருக்குள்ள நாம எந்த அளவுக்கு உக்ரானத்துவத்தை நாம காமிக்கணும்? படிக்கலாம் பாருங்க. யோவான் 10ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். நான் என்னுடையவைகளை அறிந்தும் என்னுடையவைகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன். ஆடுகளுக்காக என் ஜீவனையும் கொடுக்கிறேன். யார்? நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அவர் என்ன பண்ணியிருக்காரு? தன்னுடைய சகோதரர்களுக்காக, நம்மளுடைய சீசர்களுக்காக என்ன பண்ணியிருக்காராம்? தன்னையே கொடுத்திருக்கார். அப்ப நம்மளுடைய ஜீவனை என்ன பண்ணணும்? நம்முடைய சகோதரர்களுக்காக கொடுக்கணும். நம்ம சும்மா கலவைக்கெல்லாம் சொல்லுவோம். ஆனா நம்ம என்ன பண்ணணுமா? அதுக்கு உக்ரானத்துவக்காரர்களா இருக்கும். அந்த உக்ரானக்காரன் என்ன பண்ணணும்னா, தன்னுடைய ஜீவனையே தன்னுடைய சகோதரர்களுக்காக கொடுக்கக்கூடிய அந்த பொறுப்புல இருக்கிறாங்க. அந்த வாய்ப்பு வரும்போது என்ன பண்ணணும்? கண்டிப்பா என்ன பண்ணணும்? பிரயோஜனப்படுத்திக்கணும். பாருங்க, பேதுரு அதே போல பண்ணிக்கிட்டாரு. பேதுரு பாருங்க, யோவான் 13ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே, நான் இப்பொழுது உமக்கு பின்னே ஏன் வரக்கூடாது? உமக்காக என் ஜீவனையும் கொடுப்பேன் என்றான். பாருங்க, பேதுரு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பார்க்கும்போது சொன்ன ஸ்டேட்மெண்ட். அவர் கொடுத்தாரா? ஃபர்ஸ்ட் அவர் கொடுத்தாரா? கொடுக்கல. அவர் என்ன பண்ணாரு? ஓடிதான் போனார். ஆனா எப்போம் ஆவியினால ஜெனிப்பிக்கப்பட்டாரோ, எப்பம் தன்னை முழுமையாக அர்ப்பணித்தாரோ, அதுக்கப்புறம் அவர் கொடுத்தாரா? கொடுத்தாரு, முழுசா கொடுத்தாரு. பெந்தேகோஸ்தே நாளுக்கு அப்புறம் பேதுரு எந்த அளவுக்கு அவர் ஊழியம் பண்ணாரு அப்படின்னு பார்க்கும்போது பயங்கரமா ஊழியம் பண்ணார். அவரை எப்படிதான் சாவடிச்சாங்க? நீரோ மன்னன் கிராஸ் தலைகீழ போட்டு சாடிச்சு. அப்ப அதுக்கப்புறம் பயந்தாரா அப்படின்னு பார்க்கும்போது, எப்பம் தன்னை முழுமையாக அர்ப்பணித்து தேவ சித்தத்தை செய்யறதுக்காக தன்னையே முழுமையாக கொடுத்தாரோ, அதுல இருந்து அவர் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது, அந்த பயம் அவருக்குள்ள இல்ல. தன்னையே அவர் என்ன பண்ணாருன்னா முழுமையாக கொடுத்தார். கொடுத்தாரா இல்லையா? அதே போலதான் அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய சகோதரர்களுக்காக அவர் என்ன பண்ணியிருக்காரு? பலவீனருக்காக பலவீனராகவும், கிரேக்கனுக்கு கிரேக்கனாகவும், ரோமருக்கு ரோமராகவும் இருந்து அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா நிறைய ஊழியம் செஞ்சிருக்கார். படிக்கலாம் பாருங்க, 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். பலவீனரை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு ம், பலவீனருக்கு பலவீனனை போலானேன். ம். எப்படியாயிலும் சிலரை ரட்சிக்கும்படிக்கு நான் எல்லாருக்கும் எல்லாம் ஆனேன். பாருங்க, பலவீனருக்கு பலவீனன் ஆயிருக்கார். இப்போ ஒரு சகோதரர் பலவீனரா இருக்காரா? அவரை பலப்படுத்துறதுக்காக அவர் என்ன பண்ணியிருக்காரு? அவர் லெவலுக்கு இறங்கி இருக்காராம். நாம என்னைக்காவது பண்ணியிருக்கோமா? என்ன பண்ணுவோம்? அவருடைய பலவீனத்தை என்ன பண்ணுவோம்? குத்தி குத்தி காமிப்போம். நோ, அதை பண்ணக்கூடாது. புரியுச்சா? அப்ப அன்பானவர்களே, அந்த அளவுக்கு நாம இறங்கி என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது, அவளை பலப்படுத்துற பிள்ளையாக நாம இருக்கணும். ஒரு சகோதரருக்குள்ள பலவீனம் இருக்கா? அதை தாங்குற பிள்ளைகளா தான் இருக்குமே தவிர, அதை நாம என்ன பண்ணக்கூடாது? குத்தி காமிக்கிற பிள்ளைகளாக இருக்கக்கூடாது. அதே போல கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் வாசிங்க. இப்பொழுது நான் உங்கள் நிமித்தம் அனுபவிக்கிற பாடுகளில் சந்தோஷமடைந்து கிறிஸ்துவனுடைய உபத்திரவங்களில் குறைவானதை அவருடைய சரீரமாகிய சபைக்காக என் மாம்சத்திலே நிறைவேற்றுகிறேன். நாம கிறிஸ்துவ போல முழுமையா நாம கொடுக்கல. அப்போஸ்தலன் பவுல் சொல்றார், நான் குறைவானதான் பெற்றுக்கொள்றேன். யாருக்காக? என்னுடைய சகோதரர்களுக்காக. அதே போலதான் நம்மளுடைய சகோதரர்களுக்காக நாம என்ன பண்ணலாம்னா, அவங்களுடைய பலவீனத்தை தாங்கி அவங்களுக்காக என்ன பண்ணலாம்? பலப்படுத்துற ஒரு பிள்ளைகளாக நாம இருக்கலாம். இது நம்ம மேல கொடுக்கப்பட்ட சகோதர மத்தியில கொடுக்கப்பட்ட ஒரு உக்ரானத்துவம். அந்த உக்ரானத்துவத்துல நாம என்ன பண்ணிருக்கோம்? நாம பொறுப்புள்ள பிள்ளைகளாக நாம இருக்கணும். குடும்பம் பார்த்துட்டோம், சகோதரம் பார்த்துட்டோம். அப்புறம் ஊழியம்.
ஊழியத்துல நமக்கான உக்ரானத்துவம் என்ன? என்ன? ஊழியத்துல நம்ம கொடுக்கப்பட்ட உக்ரானத்துவம் என்ன? மாணவர்களே சொல்லுங்க. எல்லாமே உக்ரானத்துவம் தான். ஆள் ரெடி பண்றதுல இருந்து, அப்புறம் சப்ஜெக்ட் பேசுறதுல இருந்து, பாட்டு பாடுறதுல இருந்து எல்லாமே என்னது? நம்மளுடைய உக்ரானத்துவம் தான். இல்ல நான் பாட்டு பாட மாட்டேன், நான் அதை பண்ண மாட்டேன், இதை பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்றது அது மிகப்பெரிய தவறு. இப்ப அன்பானவர்களே, நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட எல்லா ஊழியத்திலும் நாம எப்படி இருக்கணும்னா, சந்தோஷமாக தன்னை முழுமையாக அர்ப்பணித்த பிள்ளைகளா இருக்கணும். வேண்டா வெறுப்பா என்ன பண்ணக்கூடாது? எந்த ஒரு ஊழியத்தையும் பண்ணக்கூடாது. என்ன எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கோ அதை நான் என்ன பண்ணணும்? தேவனுக்கு பிரியமா செய்யணும். வேண்டா வெறுப்புன்னா சொல்லுங்க. எப்படின்னா என்னது வேண்டா வெறுப்புன்னா? ஆ? வேண்டா வெறுப்பா பண்றதுன்னா என்ன? ஆ? ஆ, கரெக்ட். அதுல என்ன கிடையாது? நமக்கு ஆர்வமே இல்லாம பண்றது. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அது தேவனுடைய ஊழியம். நான் முழு ஆர்வத்தோட பண்ணணும் அப்படிங்கிற எண்ணத்தோட பண்றதுதான் நம்மளுடைய உக்ரானத்துவம். அந்த முழு இருதயத்தோட, முழு பலத்தோட நாம அந்த காரியத்தை செய்யணும். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அன்பானவர்களே. பாருங்க, அப்போஸ் அப்போஸ்தலர்கள்லாம் பண்ணியிருக்காங்க பாருங்க. ரோமர் 16ஆம் அதிகாரம் 3ல இருந்து 5 வரைக்கும் படிங்க. கிறிஸ்து இயேசுவுக்குள் என் உடன் வேலையாட்களாகிய ம், பிரிஸ்கில்லாளையும் ஆக்கில்லாவையும் வாழ்த்துங்கள். ம். அவர்கள் என் பிராணனுக்காக தங்கள் கழுத்தை கொடுத்தவர்கள். யாரா? இவங்க 2 பேரும் என்ன பண்ணிருக்காங்க? பவுலுடைய உயிருக்காக தங்களுடைய கழுத்தையே கொடுத்திருக்காங்களாம். அப்ப எந்த அளவுக்கு ஊழியம் செஞ்சிருக்காங்க பாருங்க. அப்ப அன்பானவர்களே, அதே போல 5ஆம் வசனம் வாசிங்க. அவருடைய வீட்டிலே கூடி வருகிற சபையையும் வாழ்த்துங்கள். அகாயாவிலே கிறிஸ்துவுக்கு முதற்பலனாகிய என் பிரியமான எப்பனத்தை வாழ்த்துங்கள். இப்ப இங்க பாருங்க, இந்த 5ஆம் வசனத்துல இருந்து 16ஆம் வசனம் வரைக்கும் கிட்டத்தட்ட 26 பேர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? வாழ்த்துதல் சொல்லுவாங்க. எவ்வளவு பேரு? 26 பேர். அப்ப எந்த அளவுக்கு அவங்க ஆர்வமா இருந்திருக்காங்க பாருங்க. சபைக்கு வாழ்த்துதல் சொல்றது. இப்ப கூட உங்களுக்கு நான் வந்து சப்ஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது சொன்னேனே. அடியேன் கடந்து சென்ற எல்லாரும். ஏன்னா எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்க போற இடத்துல என்ன பண்ணுங்க? எங்களுடைய அன்பையும் வாழ்த்துக்களையும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த ஒரு ஸ்லாக்கியத்தை தேவன் அடியனுக்கு கொடுத்து வச்சிருக்கார். அதனாலதான் அவங்களுடைய அன்பை வாழ்த்துக்களையும் சுமந்து கொண்டு உங்களுடைய மத்தியில நம்ம செலுத்துறோம். இதே போலதான் அந்த ஒரு சகோதர அன்பு அவங்க மத்தியில இருந்திருக்கு. அவங்களுக்கு எங்களுடைய அன்பை சொல்லுங்க இந்த கடிதத்தின் மூலியமா அப்படி சொல்றாரு. அப்ப இந்த அளவுக்கு நம்மளோட ஊழியம் வாஞ்சை இருக்கணும். அந்த வாஞ்சை இல்லை நான் என்ன பண்ண மாட்டேன் தெரியுமா? சொல்ல மாட்டோம். நம்ம ஆஸ் யூசுவல் எப்பவும் போல. அப்ப அன்பானவர்களே, பவுலுடன் இருந்தவங்க எல்லாருமே இந்த ஒரு காரியத்தை செஞ்சுட்டே இருப்பாங்க. அப்ப எந்த அளவுக்கு அவங்க அந்த ஊழிய வாஞ்சையில இருந்திருக்காரு பாருங்க. அதே போல அப்போஸ்தலன் பவுலுடைய அந்த பிரயாண ஊழியம் நமக்கு நல்லாவே தெரியும். எப்படி கஷ்டப்பட்டிருக்காரு பிரயாண ஊழியத்துல? 25ஆம் வசனம் வாசிங்க. அதே இதுல ரோமர் 16:25. ஆதி ஆதிகாலம் முதல் ஆதிகாலம் முதல் அடக்கமாயிருந்து இப்பொழுது தீர்க்க தரிசன ஆகமங்களினாலே அனாதி தேவனுடைய கட்டளையின்படி ரோமர் 16:25. 3 முறை கோல்களால் அடிக்கப்பட்டேன், ஒரு முறை கல்லெறியப்பட்டேன், 3 முறை கப்பல் சேதமடைந்து. சரி. அப்ப அன்பானவர்களே, நம்ம இந்த வசனம் எதுக்காக எடுத்தோம் அப்படின்னு பார்க்கும்போது, அப்போஸ்தலன் பவுல் தன்னுடைய ஊழியத்துக்காக எந்த அளவுக்கு அவர் வந்து கஷ்டப்பட்டிருக்கார். அப்ப உண்மையான அர்ப்பணித்த பிள்ளைகள் மாத்திரம் தான் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி காரியங்கள்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க? முழுமையா குடுப்பாங்க. இதுல ஏதாவது அவருக்கு வந்து பாதிப்பு ஏற்பட்டுச்சா அப்படின்னு பார்க்கும்போது, தன்னுடைய பிசிக்கல்ல வர எந்த ஒரு பாதிப்பையும் அவர் பெருசா எடுத்துக்கல.
ஆனா அவருக்கு ரொம்ப ஒரு பெரிய விஷயம் அவரை பாதிச்சுச்சு. என்னன்னு சொல்லுங்க? கரெக்ட். சபையில தவறான சத்தியங்கள் உள்ள வரும்போது, அவர் என்ன பண்ணுவார்ன்னா, அவர ரொம்ப பாதிச்சுருச்சு. அதனாலதான் கலாத்திய சபைக்கு எழுதும்போது, புத்தி இல்லாத கலாத்தியரே அந்த அளவுக்கு அவருக்கு உரிமை இருக்கு பாருங்க. அப்ப அந்த தவறான சத்தியங்கள் உள்ள வரும்போது, அவருக்குள்ள என்ன பண்றாரு? மிகுந்த வேதனைப்படுறாரு. அது வரக்கூடாத அளவுக்கு அவர் என்ன பண்றாருன்னா, அத தடுக்கிறதுக்காக அவர் நெறைய முயற்சிகள் பண்றாரு. அப்ப அன்பானவர்களே, இந்த அளவுக்கு நாம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது, ஊழியத்துல நம்ம வாஞ்சையுள்ள பிள்ளைகளா இருக்கணும். இந்த புல்பிட் லைன்ல பேசும்போது, ஒருத்தங்க சத்தியத்த தவறா பேசுறாங்களா? கண்டிப்பா நீங்க என்ன பண்ணணும் அத? அவங்க கிட்ட எடுத்து சொல்லணும். அப்ப நான் அந்த அளவுக்கு நாம என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது, 7ஆம் தூதனின் எழுத்துக்களையும், வேதாகமத்திலயும் நாம என்ன பண்ணியிருக்கோம்னா, நாம பழகியிருக்கோம். இல்ல சகோதரர் தப்பா பேசிட்டு போயிட்டாரு. நீங்க யாருக்கு கெடுதல் செய்றீங்க தெரியுமா? இப்ப நானே இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். நான் ஒரு சத்தியத்த தவறா பேசிட்டு போயிட்டேன். சரியா? யார் கெடுதல் செய்றீங்க? அ? ஃபர்ஸ்ட் எனக்கு. அப்புறம் கேட்ட எல்லாரும். நான் அதே சத்தியத்துல நான் வளர்ந்துட்டு இருப்பேன். அப்போ நீங்க என்ன பண்ணிரணும்? அத எனக்கு திருத்தணும். முதல்ல நான் அத திருத்திக்கணும்னா, எனக்குள்ள என்ன மனப்பான்மை இருக்கணும்? அடியனுக்குள்ள என்ன மனப்பான்மை இருக்கணும்? ஏத்துக்கிற மனப்பான்மை எனக்குள்ள இருக்கணும். சம்டைம் நாம என்ன பண்ண மாட்டோம்? அ ஓகேவா? சோ அந்த ஒரு எண்ணம் இருக்கக்கூடாது. அது மேட்டிமை, பெருமைக்கானது. தாழ்மை தான் இருக்கணும். சொல்லும்போது, சகோதரியா, சகோதரனா, ஓகே. கண்டிப்பா நான் வந்து செக் பண்றேன். அதை நான் மாத்திக்கிறேன். அது தவறா இருக்கிற பட்சத்துல அந்த சகோதரனுக்கோ, சகோதரிக்கோ ஃபோன் பண்ணி, "நன்றி சகோதரி, நன்றி சகோதரர்" அப்படின்னு நம்ம சொல்லணும். எத்தன பேருக்கு இந்த தாழ்மை இருக்கு? அந்த தாழ்மை உள்ள பிள்ளைக தான் அர்ப்பணித்த பிள்ளைகள். அவங்க தான் உக்ரானக்காரர். வேற யாரும் கிடையாது. இப்ப அன்பானவர்களே, இந்த ஊழியத்திலே நமக்கு என்ன இருக்கு? உக்ரானத்துவம் இருக்கு. அதே போல பார்த்தீங்கன்னா, பணம். பணத்திலே நமக்கு உக்ரானத்துவம் இருக்கா? கண்டிப்பா. அப்போஸ்தலன் பவுல் என்ன பண்ணாரு? என்ன பண்ணாரு? அ ஊழியத்துக்காக என்ன பண்ணாரு அவரு? ஊழியம் தடைப்படாத அளவுக்கு ஒரு வேலையை செஞ்சார். ஊழியம் தடைப்படுற அளவுக்கு நம்ம வேலை செய்யலாமா? செய்யக்கூடாது. அப்போ ஊழியம் தடைப்படாத அளவுக்கு நம்ம ஒரு வேலைய பார்த்து, அத நாம என்ன பண்ணணும்னா, அதில உள்ள அந்த காரியத்த நம்ம தேவனுடைய சித்தத்துக்காக நம்ம குடுக்கணும். இல்ல எனக்கு இந்த ஒரு வேலை வந்து ஊழியத்த தடை பண்ணுது அப்டின்னா, கண்ண மூடிட்டு விடுங்க. எப்டி? யோசிக்கவே யோசிக்காதீங்க. கண்ண மூடிட்டு விட்டுருங்க. தேவன் வழிநடத்துவார். சர்வ வல்லவருங்க. நம்மலாம் ஒண்ணுமே கிடையாது. காக்கா, குருவி, கடல்ல உள்ள மச்சங்கள் இதெல்லாம் போசிக்கும்போது நம்ம எம்மாத்திரம். கண்டிப்பா நம்மளே என்ன பண்ணோம்னா வழிநடத்துவார் அப்படின்னு பார்க்கிறோம். அதே போல அடுத்தது பணத்துக்கு அப்புறம் வேலை, தொழில், பிசினஸ். அதிலேயே நம்மளோட உக்ரானத்துவம் இருக்கா? ஆமா. அதான் இப்ப பார்த்தோமே. சோ தேவனுடைய சித்தத்துக்கு எதிர்மாறாக இருக்கிற எந்த ஒரு தொழிலும் நம்ம என்ன பண்ணக்கூடாது? பண்ணவே கூடாது. எந்த ஒரு வேலையும் நம்ம என்ன பண்ணக்கூடாது? செய்யக்கூடாது. பொய் சொல்ற மாரி ஒரு வேலை இருக்கா? என்ன பண்ணுங்க? வேணாம். அடுத்தவங்கள ஏமாத்துற மாரி ஒரு பிசினஸ் பண்றோமா? வேணாம். நம்ம மைண்ட்ல அதுதான் வைக்கணும். நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா, கொஞ்சம் அப்படின்னு வச்சாலே, நம்ம என்ன பண்ணிருவோம்? மாட்டிக்கிடுவோம். ஒரு பெரிய என்ன பண்ணுங்க? மதக போட்டுருங்க. மதகு என்ன பண்ணும்? மதகு எங்க இருக்குன்னு சொல்லுங்க? ஆ கடையிலயா? டேம். கரெக்ட். அணையில இருக்கும். அப்போ அத தாண்டி நீர் வருமா? தொறந்தா மாத்திரம் தான். அந்த அளவுக்கு நாம என்ன பண்ணணும்னா, ஸ்ட்ராங்கா போட்டு வேண்டான்னா வேண்டாம். தேவனுடைய சித்தத்துக்கு விரோதமா இருக்குன்னா, வேண்டாம். அதே போல அடுத்தது என்னது? உலகம். அன்பானவர்களே, உலகத்துக்கு நாம வந்து உக்கரானக்காரர்கள்லாம்.
எந்த அளவுக்கு நம்மளால செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு செய்யுங்க. புரியுச்சா? இல்ல என்னுடைய என்னது என்னுடைய தகுதிக்கு மீறி, என்னோட உத்தரவாதத்துவத்துக்கு மீறி ஏதாவது அவங்க எதிர்பார்த்தாங்கன்னா வேணாம். அத செய்யாதீங்க. ஜஸ்ட் என்ன பண்ணிருங்கன்னா அவாய்ட் பண்ணிருங்க. அது நம்மளுடைய ஃபேமிலியா இருந்தாலும் சரி, நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸா இருந்தாலும் சரி, நம்ம வேலை பார்க்குற இடத்துல இருந்தாலும் சரி, நீங்க என்ன பண்ணணும்? இந்த ஒரு உக்ரானத்துவத்த நீங்க பாதுகாத்துக்கணும். அப்ப அன்பானவர்களே, தேவன் நமக்கு இன்னைக்கு குடுத்த ஒரு சத்தியம். நாம எந்த இடத்துல இருக்கிறோம்? நம்ம ராத்தல் அப்படிங்கிற உவமை பார்த்தோம். நம்ம இந்த நீதிமானாக்கப்படுறதுல இருந்து வளர்ச்சி படிநிலைக்கு நம்ம போயிட்டோமா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிக்கணும். அதே போல தேவன் அர்ப்பணித்த பிள்ளைகளுக்கு மாத்திரம் தான் அவருடைய ஊழியக்காரரா இருக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்திருக்காரு. அவங்களுக்கு சில தாளந்து இருக்கும். அந்த தாளந்தை என்ன பண்ணணும்? அவங்க தேவனுடைய சித்தத்துக்காக கண்டிப்பாக பிரயோஜனப்படுத்தணும். அப்போ அந்த ஒரு ஊழியத்துல, தேவனுடைய ஊழியத்துல நாம பொறுப்புள்ள பிள்ளைகளாக இருக்கிறதுக்கு தேவன் நமக்கு இந்த ஒரு சத்தியத்தை கொடுத்திருக்கார். அப்போ நம்ம கொடுக்கப்பட்ட பொறுப்புல நாம உண்மையுள்ள பிள்ளைகளாக இருக்கிறோமா இல்லையா அப்படிங்கிறத ஒவ்வொருவரும் தங்களை தாங்களே என்ன பண்ணுங்க? நிதானிச்சு பாருங்க. அப்படி நிதானிச்சு பார்க்கும்போது கண்டிப்பா நீங்க எந்த நிலைமையில இருக்கிறீங்க அப்படிங்கிறத உங்களால கண்டிப்பாக கண்டுபிடிக்க முடியும். பொறுமையோட கேட்டவங்கள அனைவரும் தேவன் நம்ம ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.